सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मन्दस्मितमुकाम्बोजं महनीयगुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञान सिद्धये। सद्गुरुनाथ महाराज की जय। தரிசனத்தினாலேயே ஆனந்தத்தை அனுபவிக்கிறவா உண்டு. எல்லா மகானுக்கும் அது பொருந்தும். கேள்வி கேட்டு அவாட்டேந்து பதில் வாங்கிக்கணும்னு நினைக்கிறவா உண்டு. சில பேர் கேள்விக்கு அவர் பதில் சொல்வார். சில பேருக்கு கேட்கறதுக்கே தோணாத அளவுக்கு ஒரு மோன நிலையில் இருப்பார். கிளம்பி போகிறது அவளுக்கு உள்ளுக்குள்ளே ஆன்சர் வந்திருக்கும். ரிஷிகேஷம் சிவானந்த சுவாமிகள்கிட்ட சன்னியாசம் வாங்கிட்டு நம்ம சுவாமிகிட்ட இருந்த முகுந்தானந்த சரஸ்வதி சுவாமிகளும் நம்ம சுவாமி விஷயத்தில் அதே தான் சொல்கிறார். சைலண்ட்டாக தான் உபதேசம் பண்ணுவார். தட்சிணாமூர்த்தி மாதிரி நமக்கே தெரியாத விஷயங்கள்லாம் நமக்குள்ளுக்குள்ளேருந்து வரும் சன்னதி விசேஷத்தினாலேயே. சில பேர் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். அதையும் மகான்கள் என்கரேஜ் பண்ணுறான். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதேன்னு சொல்ல மாட்டான். அப்படி ஒரு பக்தர் கேட்குறார். இது ரொம்ப பிரசித்தமான சம்பவம் தான். நிறைய பேர் படிச்சிருக்கலாம், கேட்கவும் கேட்டிருக்கலாம். ஏன்னா எல்லாரோட லட்சியமும் இடைஞ்சல் இல்லாத பரமானந்தமான சுத்தமான பூர்ணமான நிலை. இதுதான் எல்லாருக்கும் லட்சியம். எல்லாருக்குமே அது புரிஞ்சாலும் புரியாட்டாலும். சில பேர் சரியான பாதையில் போய் தேடுவா, சில பேர் தப்பான இடத்துல போய் தேடுவா. அதனால தான் நாமதேவ மகாராஜ் சுகா சாட்டி கரிசி தளமழங்கிறார். சுகத்துக்காக துக்கப்படுறேங்கிறார். சுகத்தை நினைக்கிறப்பா, ஆனால் நீ ஏதோ பண்ணுற, அதில் சுகம் கிடைக்காத உனக்கு அப்படிங்கிறார். வெவ்வேறு மார்க்கங்கள் இருக்கு பகவத் அனுகிரகத்தை அடையிறதுக்குன்னு சொல்லப்பட்டாலும், ஃபாஸ்ட் வேர்ல்டு அப்படிங்கிறோம். க்ஷீணம் ஆயுகு க்ஷணே க்ஷணே, ஒரு க்ஷணமும் குடங்கவிழ்ந்த நீருங்கிறார் பட்டினத்தார். குடத்தில் இருக்கிற தண்ணி கவுந்து போயிடுத்து கொட்டின்ண்டே இருக்கு, லீக்கேஜ் இருக்கு. அது மாதிரி ஆயுசு போயிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது திருப்பி இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ நம்ம சுவாமி சொல்லுவார். மறுஜென்மா என்ன ஜென்மாவாக இருக்கும்னு தெரியாது. ஜென்மா உண்டுங்கிறது சர்வ நிச்சயமாக தெரியும். எப்படி தெரியும்னா, நம்ம அடைய வேண்டியது அடையலையோ இல்லையோ, அதனால பாஸ் பண்ணாத மட்டுக்கும் இருந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் கிளாஸில்ங்கிற மாதிரி ஜென்மா உண்டு. நல்ல ஜென்மா கிடைக்கணும், மனுஷ ஜென்மா கிடைக்கணும், பாரத தேசத்தில் கிடைக்கணும், நல்ல சத்சங்க குடும்பத்தில் கிடைக்கணும், உத்தமமான குரு கிடைக்கணும், மார்க்கம் தெரியணும். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லையே. அப்போ பாதி வாழ்க்கையை கழிச்சுட்டோங்கிற வாழ்க்கை ஒரு பயம் வந்துடும். வாழ்க்கையை தண்டமாக கழிச்சுட்டோமே. காமத்தையும் கடுங்கோபத்தையும் ஒரு கணமேனும் நீ விடவில்லை. நல்ல நேமத்தையும் குருநாமத்தையும் நினைவில் ஏந்தான் வைக்கவில்லை மனமே. ஓடி ஓடி ஓடியேன் அலைகின்றாய். नाम जपन क्यों छोड़ दिया पाड़ महान. काम न छोड़ा, क्रोध न छोड़ा, सत्य वचन क्यों छोड़ दिया. कामத்தை விடலை, கோபத்தை விடலை, வம்பு பேசுறதை விடலை, நாமா சொல்றதை விட்டுட்டியப்பா, ஏன்பா விட்ட அப்படின்னு கேட்குறேன். வாழ்க்கையை கழிச்சுட்டோம், இனிமே அந்த சென்ற காலம் திருப்பி வராதுங்கும் பொழுது இனிமே சொச்ச காலத்தில் வேக வேகமாக நல்லது அடையணுமேன்னு தோணுமே. சாஸ்திரங்கள் படிக்கிறதுக்கு அவகாசமும் இல்லை, ஸ்ரத்தையும் இல்லை. ஸ்ரத்தை இருந்துருத்தனா அவகாசம் விஷயம் இல்லை.
ஸ்ரத்தையும் இல்லை, அவகாசமும் இல்லை. உபன்யாசமே மணிக்கணக்காக போடுற உபன்யாசங்களில் ஷார்ட்ஸ் தான் ஃபாஸ்ட்டாக பார்க்குறான் நிறைய பேர், வியூஸ் பார்த்தா தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவானுக்கு இவ்வளவு தான் நேரம் ஒதுக்க முடியும்னு அர்த்தம். மற்றதெல்லாம் நம்ம மணிக்கணக்காக பார்ப்போம். ஏதோ அரசியல் விஷயமோ சினிமா விஷயமோ அதை பார்த்துட்டு டிஸ்கஸ் வேறு பண்ணுவோம். என்ன இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஆட்சியில் இருக்கிறவன் நீ சொன்னால் கேட்கவா போகிறான்? எவ்வளோ டைம் வேஸ்ட்டு. ஆனால் எது நம்ம சொல்கிறத நாம சொல்கிறத கேட்கறதுக்காகவே காத்துன்னு இருக்கோ, அந்த குருநாதன் அந்த பகவானை விட்டுடுறோம். காத்துன்னு இருக்கார் அவர். புரந்தரதாசர் சொல்கிறார், சரிப்பா சாஸ்திரமெல்லாம் படிச்சு விட்டதுனால ஞானம் வந்துடுமான்னு. சாஸ்திரத்தோட பொருளை சொல்லக்கூடிய குரு வேணுமே. ಆರು ಶಾಸ್ತ್ರವನು ಓದಿದರೇನು, 6 ಶಾಸ್ತ್ರங்கள் படிச்சுட்டேன், 18 புராணம், 36 புராணவ முகுசிதரே, 18 புராணம் கரதல பாடம். ಸರ್ವನ್ಯಾಯ ಕಥೆಗಳ ಕೇಳಿ ಧೀರನಾಗಿತ ಬೆಳಿದರೇನು. சார் பிரமாதமாக பிரவச்சனம் பண்ணுவார் சார், அப்படியே மழை மாதிரி பொழிவார். என்ன நாலேஜ், என்ன எல்லாம் இருக்கட்டும், உள்ள என்ன போச்சு? ஒரே வழிதான் இருக்குன்னுட்டார் புரந்தரதாசர். பரமார்த்திகத்துக்கு மோட்சம் அடையறதுக்கு, ஜீவன் முக்தி அடையறதுக்கு ஒரு வழி தான் இருக்கு. பாக்கி வழியெல்லாம் நீ போனால் அந்த வழியில் கொண்டு விடணும், இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அது என்ன வழி? ಗುರುವಿನ ಗುಲಾಮನಾಗುವ ತನಕ ದೊರೆಯದಣ್ಣ ಮುಕುತಿ. குருநாதனுக்கு கொத்தடிமை ஆயிடு, அதை தவிர வேற வழியே இல்லை. குரு சேவை பண்ணு, குருநாதனே கதின்னு இரு. நம்ம எப்படி இந்த மகான்ட்டு ஒரு கேள்வி கேட்போம், அந்த மகான்ட்டு ஒரு கேள்வி கேட்போம், இந்த மடத்துக்கு ஒருத்தரும் போவோம், அந்த மடத்துக்கு ஒருத்தரும், எல்லா இடத்துக்கும் போகலாம். சுவாமி அதை அனுமதிக்கிறார். எல்லா இடத்துலையும் உன் குருவை பாருங்கிறார். ஒரே இடத்துல இருன்னு சொல்லலை. ஒரு குருவை ஆசிரியச்சுண்டு ஒரு மார்க்கத்தில் இரு, ஆனால் எங்கே வேணால் போகிற இடத்துல உன் குருவை பாருங்கிற. சாஸ்திரங்கள் படித்து பக்தி இல்லாமல் பயன் இல்லை. குங்குமப்பூ சுமந்த கழுத மாதிரி எல்லாம் நாலேஜ் இருக்கும். நம்ம சுவாமி சொல்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன், மர பீரோவில் அடுக்கி இருக்கிறத மாம்ச பீரோவில் அடுக்கணும்பார், ஏட்டில் இருக்கிறது கூட்டுக்கு வரணும்பார். அனுபவம் இல்லையே பிரயோஜனம். ஒரு கிரைசிஸ் வரும்போது தான் நமக்கு எந்த அளவுக்கு அது உள்ளே இறங்கியிருக்கு இறங்கலைங்கிறது நமக்கே தெரியும். சாதாரணமாக இருக்கிறது அப்படி சிரிச்சுண்டு ஃபோட்டோகிராஃபருக்கு சிரிக்கிற மாதிரி சிரிச்சுண்டு இருக்கலாம், போஸ் கொடுக்கலாம், நல்லா ஒரு மகாத்மா மாதிரி பாகவதாள் மாதிரி காட்சி கொடுக்கலாம். அந்த குணம் இருக்காங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? ப்ராப்ளம் வரும்போது தான் தெரியும். அந்த பக்தர் கேட்டார், பகவான் அடையிறதுக்கு நிறைய மார்க்கம் சொல்லியிருக்கு, பாதி வயசு ஆகிடுச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, தபஸ் பண்ண முடியாது, அட சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு வழி இல்லை. ஐஷின்னு வரவா சொல்கிறா, எங்கள் ஆற்றுல இருக்கிறவாளை கூட்டின்னு வரேன், நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க, அவளை சந்தியாவந்தனம் பண்ண சொல்லுங்கங்கிற. காப்பி வச்சுருக்கேன் மாமா சாப்பிடுங்க, பட்சணம் வச்சுருக்கேன் மாமா சாப்பிடுங்க, யார்ட்டையான்னு நம்ம சொல்லணுமா? தேவையில்லை இல்லை. ஏன்னா அதில் ஆர்வம் இருக்கு. இது எவ்வளோ பெரிய சம்பத்துன்னு நமக்கு தெரியலையே. அனுஷ்டானத்தை விட்டுட்டோமே, பூஜையை விட்டுட்டோமே, எல்லாத்தையும் ஒன்றொன்னா இழந்துன்னு இருக்கோம், வேண்டாததெல்லாம் பிடிச்சுட்டு இருக்கோமே. எனக்கு என்ன வழின்னு தானே மகான்களை போய் கேட்பா. பரமஹம்சரோட அமுத மொழிகளில் திருப்பி திருப்பி வரும், பகவானே என்ன வழி என்ன வழின்னு கேட்பா. எல்லாருக்கும் ஒரே வழி சொல்ல முடியாது, அவாவாளுடைய யோக்கியத்துக்கு தகுந்தாப்புல வழி சொல்லணும். தபசு பண்ண முடியல, தியானம் பண்ண முடியல. ஒரு பக்தர் போய் நம்ம சுவாமியை கேட்டார், நீங்கள் அவ்வளவுலாம் தபஸ் பண்ணாலும் உங்கள் சரித்திரம் சொல்கிறதே சுவாமி, எங்களால் ஒரு சத்த நேரம் தியானம் பண்ண முடியல, மனசு ஒடுங்க மாட்டேங்கிறது, எங்களுக்கெல்லாம் என்ன வழின்னு கேட்டார். சுவாமி சொன்ன கருணையான பதில், ஒரு அம்மா விடு விடா போய் இட்லிக்கு மாவரைச்சி குழந்தைகளை காப்பாற்றினா குழந்தைகளை மாவரைக்க விடுவளோ? எல்லாருக்கும் சேர்த்து சுவாமி தபஸ் பண்ணியிருக்குன்னுட்டார். அப்போ அந்த குருநாதனை ஆசிரியக்கிறதுக்காவது நமக்கு ஒரு பக்தி ஈடுபாடு வரணுமோ இல்லையோ? எல்லாம் நான் பண்ணிட்டேங்கிறார் அவர். இவர் கேட்குறார், பாடி அடைய முடியுமான்னு கேட்டார் ரமண பகவான்ட்ட இந்த பக்தர். ஏன்னா நாமசங்கீர்த்தனம் தான்
சுலபமான மார்க்கம், எல்லாம் சிரேஷ்டமான மார்க்கம்தான். துக்காராம் மகாராஜ் சொல்றார், நாம சங்கீர்த்தன சாதன பை சோபே, நாம சங்கீர்த்தன சாதன பை சோபே, ஜலதி न पापे जन्मांतरी, जलतील पापे जन्मांतरी, न लगती सायास जावे वनांतराया, न लगती सायास जावे वनांतराय, ये तो गरा नारायण, सुखे ये तो गरा नारायण, आई जब सोनी कराये चित्त, आईंच बैसोनी करा एक चित्त, आवडी अनंत आळवा, आवडी अनंत आळवा, रामकृष्ण हरी विठ्ठला केशवा, रामकृष्ण हरी विठ्ठला केशवा, जपावा सर्व काळ, मंत्र हा जपावा सर्व काळ, नाम संकीर्तन साधन पै सोपे, जळतील पापे जन्मांतरी, ரொம்ப சுலபம், இருக்கிறதுல ஈஸியஸ்ட் மெத்தடு. நாம சங்கீர்த்தன சாதன பைசோபே, வெரி வெரி ஈஸியஸ்ட். பலன் என்ன? ஜென்ம ஜென்மாவா பண்ணின பாபங்களை பஸ்மமாக்கிடும். தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய், ஜலத்தீல பாப்பே ஜன்மாந்தரிச்சி. இதே ஹாலில் குருஜி ஹரிதாஸ் சுவாமியோட பஜனை பண்ணும்போது ஃபுல்லாக ஜனங்கள் உட்காண்டிருப்பா. நாம் அப்படி எல்லாரும் திருப்பி சொல்லுவோம்பார், கை தூக்கி தாளம் போடுவோம்பார். அப்படி சொல்லணுமுங்கிற அவசியம் இல்லாமல் நம்ம பண்ண வேண்டியது, சொன்னாலும் அவ்வளோ லேசில் பண்ண மாட்டோம். இந்த பக்கம் சொல்லுங்க, முதல்ல இப்படி சொல்லுங்க, அப்புறம் அவள் நீங்கள் சொல்லுங்க, கை தூக்கி தாளம் போடுவோம்பார். அப்புறம் அவள் போடணும்னு தான் நினைக்கிறா. பாவம், அவள் ஜென்மாந்திரத்தில் பண்ண பாவம் தோளில் உட்காந்து அழுத்துறது, கை தூக்க முடியல. யாருக்கு பாவம் இல்லையோ அவள் கை தூக்குவான். உடனே பயந்துனார், கை தூக்குவான். சுலபந்தான் மார்க்கம். நமக்கு ஸ்ரத்த வரல, எதுக்கும் வெக்கப்பட மாட்டேங்கிறோம், கண்டபடி பேசுகிறோம், நடந்துக்கிறோம். பகவன் நாமா சொல்கிறதுக்கு வெக்கம் வந்து விடுறது, கை தூக்கி தாளம் போடுறதுக்கு வெக்கம் வருது, நெத்திக்கிட்டுக்கிறதுக்கு வெக்கம் வருது, அனுஷ்டானம் பண்ணுறேன்னு பகீரகமாக சொல்கிறதுக்கு கூட வெக்கம் வருது. எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் இது சரி பண்ணும்னு தான் இந்த மெத்தட் வச்சிருக்கான். ஜலத்தீல பாப்பே ஜன்மாந்தரீச்சி, நலகதி சாயாச. உடம்ப வருத்திக்காத, ஏன்னா நீ பண்ண மாட்ட, அவனால முடியாது. ஏகாதசி விரதம்னு சொல்லுவேன், சாதத்துக்கு பதிலாக ரொட்டியோ பூரியோ உப்புமாவோ தும்பியே தவிர. நம்ம சுவாமி சொல்லுவார், உபவாசம்னா மனசால பகவானோட வசிக்கிறதும்பர். அந்த நினைப்பில் பசி தோணாமல் இருந்துடுத்துன்னா ஒஸ்தி. துவாசி பாரணை பண்ணணுமே அப்படின்னு காத்தாலேருந்து கட்டுக்கட்டுன்னு ஆகிய பிரதோஷ விரதம் அன்னைக்கு எல்லாரையும் சிவபெருமான நேரையே பார்த்துடலாம், பொசுக்கி எடுத்து எல்லாரையும். சங்கடகர சதுர்த்தின்னு ஆற்றுல இருக்கிறவாளுக்கெல்லாம் சங்கடம், அது பக்தியாக. அந்த நினைவே எழாமல் இருக்கிறது. ரமண பகவான் எப்போவோ மலையிலேருந்து இறங்கி வந்து பிரஜை வரும்போது 2 வீட்டு வாசல் அப்படி கை தட்டி கிடச்சதை சாப்பிட்டுட்டு கையை அப்படி தொடலையோ தலையிலையோ தலைவிட்டு மலை ஏறிடுவேங்கிறார். யோகிராம் சுத்குமார் சுவாமியோடு இருந்தவாள்லாம் அவர் அப்படி ரயில்வே ஸ்டேஷனில் புன்னமரத்தடியில் பாத்திரக்கடை வாசலாக இருந்தபோது நாள் கணக்காக அவர் சாப்பிடாமல் இருந்ததெல்லாம் பார்த்துருக்கான். ஞான நிலையில் பூர்ணமாக இருக்கிறவாளுக்கு சரீர பிரஜையே கிடையாது.
நம்ம மேலே இருக்க கருணையாலும் நம்ம கொடுக்கறது ஏற்றுக்கலாலே தவிர பசிதாக தூக்கமெல்லாம் கடந்த நிலை. அப்போ நாம எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால், ஒரு இடத்துல உட்காண்டு கிழக்கு பார்த்து உட்காண்டு துளசி மாலையோ ருத்ராட்ச மாலையோ எடுத்து ஜபிக்கிறது, அது ஒரு மெத்தடு தான். அது மட்டும் இல்லை, அதுவும் கொஞ்சம் பண்ணு. போதேந்திர சுவாமி மடத்தில் ராமநாம தீட்சை எடுத்துருக்கேன், பண்ணு. தாயிஞ்ச பைசோனி ஒரு இடத்துல உட்காந்துக்கோ. கரா ஏ கச்சித்த சாரதா தேவி அம்மாட்ட ஒருத்தர் போய் கேட்டான், எந்த ஆசனத்தில் உட்காந்து ஜபம் பண்ணணும், புலித்தோலா மான் தோலா தர்பாசனமான? முதல்ல மனசு உட்காரணும்னு அம்மா. நீ எந்த ஆசனத்தை விட நீ உட்காரு, உன் மனசு உட்காரணுமே, பழக்கப்படுத்திக்கோட்டா. இஞ்ச பைசோனி சாமி முன்னாடி உட்காந்து ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல பண்ண வேண்டிய காரியம் என்ன? ஆச்சமனமா பாலை எடுத்து வச்சுக்கிறதா? அதை விட முக்கியமான காரியம் மொபைல் ஆஃப் பண்ணணும். கலிபுருஷன் அதில் தான் இருக்கான். மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் ஜபம் பண்ண ஆரம்பிக்கணும். கரா ஏ கச்சித்த மனசை ஒரு நிலைப்படுத்து. சுவாமி சொல்லுவார், ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே போய் இங்கே கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார், அவரை பார்த்து இதை கொடுத்துட்டு வாங்கோ அப்படின்னா அவர் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது. ஒரே பேர் 4-5 பேர் கூட இருக்கலாம். அப்போ அவர் இப்படி இருப்பாருங்கிறத நீங்கள் ஒரு ஃபோட்டோ இருந்தால் காட்டுங்கோ, இல்லை ஏதாவது செல்ஃபோன் வச்சுருந்தா காட்டுங்கன்னு கேட்போம் இல்லையா? அப்போ அந்த உருவம் மனசில் பதிஞ்சு எடுத்துன்னா, அங்கே போய் கிருஷ்ணன் அப்படின்னா 4 கிருஷ்ணன் வந்தாலும் நம்ம கொடுக்க வேண்டிய கிருஷ்ணன் யாருன்னு தெரிஞ்சு கொடுப்போம். சுவாமி சொல்கிறார், நாமத்தை சொல்லும்போது ரூபத்தோடு அழைச்சால் ரூபத்தோடு வருங்கிறார் சுவாமி. நாம சொல்கிறது ரூபத்தோடு சேர்ந்து சொல்லி ஆசையோடு அழைக்கும்போது அந்த ரூபம் வரும். காதலோடு கவி பாடும் அடியவர் காண வருவது ஹரிநாமம். காதலோடு கவி பாடும் அடியவர் காண வருவது ஹரிநாமம். காலநிலை கருதாது துதி செய்ய தாவி வருவது ஹரிநாமம். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. காதலோடு கவி பாடும் அடியவர் காண வருவது ஹரிநாமம். பாடினா சாமி வருவாரா? காதலோடு பாடினால் வருவார். தாயிஞ்ச பைசோனி கரா ஏக சித்த மனசை ஒருநிலைப்படுத்தி சுவாமியை நினைச்சுண்டு நாமா சொல்லணும். வெறும் மெக்கானிக்கலாக சொல்லலாமான்னா சொன்னால் தப்பு இல்லைங்கிறார் சுவாமி யோகிராம் சுரத்குமார். மனசு அலைகிறது அதோட வேலை, அது பண்ணுறது உன் வேலையை நீ நிறுத்தாது சொல்லிகிட்டே இரு, பரவாயில்லைங்கிற. ஏதோ ஒரு சாக்கு சொல்லி இவன் நிறுத்திட போகிறான், என்ன வாழ்க்கையில் கவலை. மனசு ஒருநிலைப்பட மாட்டேங்கிற சுவாமி, என்ன நாம சொல்ல பரவாயில்ல சொல்லு. அப்படி ஆசையோடு நாம சொல்ல 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 நாம சொல்லும்போது பஜனை பண்ணும்போது ஒரு ஆர்வம், அப்படி ஒரு ஆக்ரகம் இருக்கணும். அதை தான் சுவாமி எடுத்துக்கிறார். தாள மேளகளிದ್ದು பிரேம இல்லத கான கேளனும் ஹரி தாளனுங்கிற புரந்தரதாஸ். சூப்பர் வாத்தியம், ஓஹோன்னு வாசிக்கிறான், அடித்து பிச்சு விட்டான்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி வாசிக்கிறான். மைக்கு ரொம்ப நன்னா இருக்கு. நமக்கு பாவம் இல்லைன்னா பப்ளிக் ரசிக்கலாம், பகவான் ரசிக்க மாட்டானோ இல்லையா? அவர் என்ன கேட்குறார், பாடினா பகவானை அடையலாமான்னு கேட்குறார் அந்த பக்தர். ஏன்னா அது எளிமையான மார்க்கமாக இருக்குது, எல்லா மகான்களும் சொல்லியிருக்கா. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உயிப்பதும்னு விட்டார் ஞானசம்பந்தம். சாமானியமாக ஏதோ சிவநாமம்னு நினைக்காத, சதுர்வேத சாரம், வேதம் 4 மெய்ப்பொருளாவதும்னு சொல்லிட்டார். அவ்வளோ வஸ்தி. ஆழ்வார்களோ நாயன்மார்களோ மகாராஷ்டிர சாதுக்களோ நாம மகிமை அப்படி பாடி தள்ளியிருக்கா. அவ பகவானை அடைஞ்ச அனுபவத்தெல்லாம் பாட்டுகளை எழுதியிருக்கா.
நம்ம ஊரில் தியாகராஜ சுவாமிகள் அப்படி நாதோபாசனை பண்ணினார். நான் யாரையும் குறைவா சொல்லலை. தியாகராஜ சுவாமிகள் எப்படி பாடினார், தியாகராஜ சுவாமிகளோட பாட்டை நம்ம எப்படி பாடுறோங்கிற கம்பேரிசன் நமக்கு இருந்தாலே போகிறோம். ராமருக்கு இந்த வித்தியாசம் கூட தெரியாது இல்லையா? ಕಂಠಿ ಪ್ರೇಮದಾಟೆ ನಯನಿ ನೀರಲೋಟೆ ಹೃದಯಿ ಪ್ರಕಟೆ ನಾಮ ರೂಪ. எங்கள் பஜனை குரு நாமாஜி பாடினார்னா எந்த லாங்குவேஜ் பாட்டாக இருந்தாலும் நமக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். அந்த பாஷை ஞானம் இல்லாமலே என்ன பாவம் இருக்கும். தொண்டை எத்தனையோ தரம் நான் மேடையிலே சொல்லியிருக்கேன். தொண்டை தழுதழுத்து கண்ணில் தாரதாரியாக ஜலம் பாட முடியாமல் போய் தவிச்சு தன்னா உருகி, அதுதான் பஜனை இல்லையா? சஞ்சீவாத சுவாமிகளும் பிரமாதமான சாரீரம் கிடையாது, மேல் ஸ்தாயெல்லாம் பிடிக்க முடியாது. ஆனால் பஜனையில் ஊறி 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 அந்த நாம மயமானவே ஆனவா வாழலாம். அதுதான் உஸ்தி. பாடினா அடையலாமாங்கிறதுக்கு பகவான் பதில் சொல்லலை. இவர் எந்த அர்த்தத்தில் கேட்குறாருன்னு அவருக்கு தெரியுமோ இல்லையோ, பேசாமல் இருக்க. கன்ஃபார்ம் பண்ணலையே அவர் பாடினா அடைஞ்சுடலாம்னு சொன்னால் நாளையிலேருந்து நம்ம போய் யாராவது ஒரு பாகவதரை படித்து பஜனை கற்றுண்டு பாட ஆரம்பிச்சுடலாம், தோடைமங்கலத்துலேருந்து பாடலாம் அப்படின்னு என்ன இருந்திருக்குமா இருக்கும். அப்போது இவருக்கு தோன்ற பதில் அவர்கிட்ட எதிர்பார்க்குறாரு. நிறைய பேர் மகான்கள்கிட்ட போகிறதே அதுக்கு தான். அவள் ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இவா நினைக்கிற ஆன்சர் அவள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறான். அது தப்பு. உனக்கு எது சரியோ அதை தான் அவர் சொல்லுவார். தியாகராஜ சுவாமிகள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள்லாம் பாடி அடைஞ்சா இல்லையோ அப்படின்னு பகவான் கேட்குறார். அப்போ பகவான் அவரை பார்த்து சிரிச்சுட்டு, அவா அடைஞ்சதை பாடினா ஓய் அப்படின்னாரு. அது ஆன்சர். இது அந்த பக்தருக்கு சொல்லப்பட்ட ஒரு பதில். என்னன்னா புரிஞ்சுக்கணும். அபிராமி அந்தாதி பாடினா அம்பாள் தரிசனம் கிடைக்குமான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவேள்? அபிராமி பற்ற மாதிரி பாடினா தரிசனம் கிடைக்கணும்னு பதில் சொல்லலாம். கிடைக்காதுன்னு சொல்கிற பதில் தப்பு. பாடினா தரிசனம். இன்னைக்கு புஸ்தகத்தை எடுத்து நான் ஃபுல்லாக 100 பாட்டும் பாடிவிட்டேன், எனக்கு அம்பாள் நேரம் வரலையேன்னா கூப்பிட்டு ஆத்து மாமியே வரமாட்டேங்கிற, அம்பாளை சட்னு வந்துடுவாள். என்ன அபிராமி பட்டர் எப்படி பாடினாரோ, எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன். அந்த பாவம் மனசுக்கு வந்தால் தானே அந்த எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். அவள் அடைஞ்சதை பாடினா ஓய் அப்படின்னு சொல்லிட்டார். இது எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறா பக்தாள்னா, பாடினால் அடைய முடியாதுன்னு ரமண பகவான் சொல்லிட்டார்னு ராங்காக இன்டர்பிரேட் பண்ணுறா. அவர் அப்படி சொல்லலை. அக்ஷரமணமாலே அவர் அடைஞ்சதை பாடினது. ஆனால் பாடி அடைஞ்ச நாயன்மார்களை பற்றி படித்து கேட்டு உருகி தான் இவருமே அடைஞ்சார். அவரோட சரித்திரமே பிரமாணம். அப்போ என்ன பதில்னு கேட்டால், பாடி அடைய முடியும். பாடி அடைஞ்சவா யாரோ அவ அடைஞ்சதை பாடியிருக்கா இல்லையா, அதை நாம் பாடினா நாம் அடையலாம். ஏதோ ஒரு இசைக்காகவோ புகழுக்காகவோ பணத்துக்காகவோ எதுக மோனையெல்லாம் பிரமாதமாக இருக்குது அப்படின்னா அது கவிதா சாமர்த்தியமே தவிர பகவான் அதுக்கு இறங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பாகவத்திட்ட பேசும்போது சொன்னேன், தும்புரு நாரதரெல்லாம் பாடின்னு இருக்கா சுவாமி எதிர்க்க, நம்ம பாட்டெல்லாம் கேட்கணும்னு அவருக்கு என்ன அப்படின்னு அவர் அழகாக பதில் சொன்னார். அவளை மாதிரி நம்ம பாட முடியாது, ஆனால் நம்ம பாடினாலும் சுவாமி கேட்பார். பக்தி ஒன்று தான் பிரதானம், வேறு எதுவுமே இல்லை. அப்படி பாடி அடைஞ்சதை பாடின மகான்கள் பாட்டுக்கள்லாம் கொட்டி கிடக்கு நமக்கு. நம்ம தேசத்தில் வெவ்வேறு பாஷையில் பகவானோட கருணையை பார்த்தேன்னா எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, எல்லாம் தெலுங்கில் இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு பாஷைக்கும் மகான்களை பிறக்கும்படியாக பண்ணுறார். அவளுக்கு பக்தியை கொடுக்குறார், அனுபவத்தை கொடுக்குறார். அந்த உள்ளுக்குள்ளே பொங்கின ஆனந்தம் இருக்கே, இந்த ஓவர் ஹெட் டேங்க்லேருந்து அப்படி ஓவர்ஃப்ளோ ஆறுது இல்லையா, அந்த மாதிரி அப்படி பொங்கி பிரவாகிச்சது உள்ளுக்குள்ளே தங்கினது போக வெளியில் வழிஞ்சது எதுவோ அதுதான் அந்த பாட்டுகள்லாம். நமக்கு உள்ளே தங்க மாட்டேங்கிறது பிரச்சனையே அதுதான்.
யாரோ பாடினதை நம்ம திருப்பி பாடுறோம். சுவாமி ஒருத்தரும் சொன்னார், அந்த குழந்தை அழுதுது, அவள் அம்மா பால் கொடுத்தா, இந்த குழந்தை தனியாக அழட்டுமேன்னார். காப்பி அடித்து பண்ணுறது இல்லை, அந்த பாவம். எனக்கு துக்காராம் மகாராஜோட பக்தி வேணும், தியாகராஜ சுவாமியோட பக்தி வேணும், மாவுலியோட பக்தி வேணும், ஞானசம்பந்தர் பக்தி வேணும், நம்மாழ்வார் பக்தி வேணும். அந்த மாதிரி உருகி 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 அந்த பாட்டுக்களை உணர்ந்து பாடும் பொழுது அவளுக்கு கிடைச்ச அனுகிரகம் நமக்கு சத்தியமாக கிடைக்கும். பாடி அடைய முடியுங்கிறது தான் பதில். ஆனால் யார் அடைஞ்சதை பாடியிருக்காளோ அவளோட பாட்டை தான் பாடணுமே தவிர, அவதார புருஷாள் பாட்டு தான் பாடணுமே தவிர, சொந்த கற்பனை பாட்டெல்லாம் பாடினா வேணா. அன்றைக்கி பஜனை முடிஞ்ச உடனே மாமா இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது எழுதி கொடுங்கன்னு 4 பேர் கேட்பா, உடனே உட்காந்து எழுதி கொடுக்கலாம், நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளோதானே தவிர பகவானோட கிருப்பை கிடைக்குமா? இல்லையா? அவரோட தலையாட்டல் வேணும், அவரோட சம்மதம் வேணுமே. அப்படி குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் அடைஞ்சதை பாடினது தான் ஞானமணி மாலை. அவர் என்ன அடைஞ்சாரோ அடைஞ்சதை பாடினார். எப்படி அடைஞ்சார்? பாடி அடைஞ்சார். அவர் சரித்திரமே அதுக்கு பிரமாணம். அவருடைய பூர்வாசிரம தகப்பனார் நாட்டு அண்ணாஜிரா பாகவதர் பெரிய பாகவதர். அப்பேற்பட்ட ஒரு நாம சங்கீர்த்தன ரத்னம்னு சுவாமி வாயால சொல்லப்பட்டவர். பெரிய பெரிய சங்கீத வித்வான்கள்லாம் அவரோட தனுர்மாச பஜனைக்கு கூட பாடுறதுக்கு வருவாளாம். அந்த காலத்தில் பெரிய ஜாம்பவான்களாக இருந்தவாள்லாம் அண்ணாஜிரா மாமா பஜனைக்கு அவர் கூட ஒரு சரணம் ஒரு பாட்டு கிடைக்குமான்னு வருவாளாம். அப்படி இருக்குமா அவரோட பஜனை. அப்போ இந்த நாம சங்கீர்த்தனங்கிறது அவளுக்கு எல்லாருக்கும் பரம்பரையிலேயே இருக்கிறதுனால இவருக்கு அது கிடைச்சது. கிடைச்சதை இன்னும் மெருகேத்துறாப்புல அவருக்கு அப்படி ஒரு உற்ற தோழனாக தண்டபாணி பாகவதர்னு சொல்லப்படக்கூடிய நாமாஜி கிடைச்சார். 2 பேருக்கும் நாம சங்கீர்த்தன ருச்சி, 2 பேருக்கும் குரு பக்தி. ரமண பகவான்கிட்டேருந்து தான் நம்ம பிரவச்சனத்தை ஆரம்பித்தோம். இவாளுக்குமே சுவாமியை தெரிஞ்சது ரமணாசிரமத்துலேருந்து தான். 1950 பகவான் சித்தியானதுக்கப்புறம் அங்கே பஜனைக்கு போயிருந்த பொழுது அங்கே வந்திருந்த ஒருத்தர் மூலமாக தான் சித்தலிங்க மடம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஞானானந்த சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார், அப்போ தபோவனம் உண்டாகலை அப்படின்னு தெரிஞ்சுட்டு இவா 3 பேர், யார்? அண்ணாஜிரா மாமா, நாமாஜி, பூர்வாசிரமத்து ஹரிங்கிற குருஜி ஹரிதாஸ் சுவாமி, இவா எல்லாரும் போகிறா. இங்கேருந்து இவா போய் பஸ்ஸை பிடிச்சி ஏறி சித்தலிங்க மடம் எங்கே இருக்குன்னு விசாரிச்சுன்னு இறங்குறதுக்குள்ள அவள் இத்தனை மணிக்கு வருவான்னு சொல்லி அவள் 3 பேருக்கு ஆசனம் போட்டு வச்சுருக்கார் சுவாமி. சென்னையிலேருந்து ஒரு நாம சங்கீர்த்தன ரத்னம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க. இவன் உள்ளே போயிட்டு முதல்ல சுவாமி பிரதம தரிசனம் பண்ணுறா. அவர் எத்தனை ஜென்மாவா நம்மளை பார்த்துட்டு இருக்காரோ. அஷ்டபதியில் வரும் முதல்ல தரிசனம் பண்ணுறத ராதைக்கு இருக்கிற வெக்கத்தை கிருஷ்ணன் போக்கினான்னு. பிரதம சமாகம லஜ்ஜிதயா பட்டு சாட்டு சதை மிருதோ மதுர ஸ்மித பாஷிதயா சிதிலீகிருத ஜகன மதனம் முதாரோ. அவர் யாரோ அந்த சுவாமிகள் எப்படி இருப்பாரோ, நம்ம போய் பேசலாமோ கூடாதோ, இப்படி எவ்வளவு தயக்கத்தோடு நம்ம போவோம். அவள் வர அவளை கூட்டின்னு வான்னு ஒருத்தர் அனுப்ப மாட்டார். இதுவே வாசல் உட்காண்டிருக்கோம், சிரிச்சுன்னு பழமாட்டம் வான்னு கூப்பிடும். தயக்கமே போயிடும். ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி முதல் வார்த்தை அவர்கிட்டேருந்து அவர் தான் பேசவே ஆரம்பிப்பார். அவளை சட்டுன்னு ஈஸ் அவுட் பண்ணிடுவார், அவளுக்கு உபச்சாரணை பண்ணுவார். அவள் இன்னார்னு சொல்லணும்னு நினைப்பா இல்லையா, நான் இந்த ஊர்லேருந்து வரேன், என் பேர், முதல்ல நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோமே அப்படின்ட்டு. இன்ட்ரடக்ஷன் ஆக்சுவலாக அவருக்கு தேவையே இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். அதே நேரம் பக்தியோடு பாடும்போது
அந்த பாவமே இன்ட்ரோடக்ஷன். கிருஷ்ணபிரேமி அண்ணா அதற்கு ஒரு பக்த பாடுறான் மீரா பஜன். பாடி முடித்தோடனே அண்ணா சொன்னார், பேச வேண்டியதெல்லாம் பாட்டிலேயே சொல்லிட்டேன்னார். அவ்வளோதான் விஷயம். என்ன கேட்க போகிறோம்? திருப்பி திருப்பி மகான்கள்கிட்ட போய் எனக்கு ஞான வைராக்கியம் உண்டாகணும், பக்தி உண்டாகணும், பிறவி கடைத்தேறணும்னு கேட்போம். இவ்வளோதான விஷயம். இதை தானே அவள் பாடி வச்சிருக்கா. இதை தானே கேட்டுட்டே இருக்கோம். நமக்கு லௌகீக வாழ்க்கையில் வேணாமன்னா இது கிடைச்சா அது கிடைக்காம எப்படி இருக்கும்? அவசியமே கிடைக்குமே. அப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணி சுவாமியோட அன்புனால கவரப்பட்டு ஏதோ மடத்துக்கு போனோம், சால்வை போத்தினா, சம்பாவனை கொடுத்தான்னு இல்லை. சுவாமி என்ன கொடுப்பார்னா தன்னையே கொடுப்பார். ஒரு தினம் கோபாலபுரத்தில் குருஜி ஹரிதாஸ் சுவாமியோட தரிசனம் பண்ணுறதுக்கு யாரோ வந்திருந்தா. உபதேசம் வேணும்னு கேட்டா. அப்படின்னா என்ன அப்படின்னார். மந்திரோபதேசம் பண்ணுங்க. என் சுவாமிகிட்ட நான் எந்த உபதேசமும் வாங்கிக்கல தெரியுமா உனக்கு? அவர் எனக்கு எந்த மந்திரமும் தரல. அவர் தன்னையே எனக்கு கொடுத்தார், நான் என்னையே அவருக்கு கொடுத்தேன். குருதட்சணை நம்மளை கொடுக்கறது தான். என்னையே உனக்களித்தேன் ஞானானந்த பெருமானே, என்னையே உனக்களித்தேன் ஞானானந்த பெருமானே. தன்னையே கொடுக்கிறது பகவானுக்கு. தன்னுடைய சிந்தை, சொல், செயலெல்லாம் குருநாதனுக்கு அர்ப்பணம் பண்ணுறது. அந்த பக்தனுக்கு குருநாதன் என்ன பண்ணுவார்? தன்னையே கொடுத்துருவார். தந்தது என் தன்னை, கொண்டது உன் தன்னை, சங்கர ஆர்களோ சதுரர்னு. அதுதான் அந்த டிரான்சாக்ஷன். அது மனமுருகி பாடின பக்தாளோட பாட்டுக்களை பாட 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 நம்ம மனசு முருகி போயிடும், நமக்கும் பக்தி உண்டாயிடும். இனிமையான குரலோடு இருக்கணுமாங்கிறத பற்றி பப்ளிக் வேணால் கவலைப்படலாம், நமக்கு என்ன கவலை? நம்ம பாட வேண்டியது. சுவாமி கேட்பார், எப்படி இருந்தாலும் பக்தி மட்டும் இருந்துட்டுனா கேட்பார். அப்படி பாடி அவர் அடைஞ்சதை இந்த ஞானமணி மாலைங்கிற நூலில் தொகுத்து நமக்கு கொடுத்துருக்கார். சின்ன புஸ்தகம்தான், ஆனால் திரட்டுப்பால். அந்த பக்தி ஞான வைராகிய அனுபவங்களை அப்படி சுண்ட காய்ச்சி கொடுத்துருக்கு. இவ்வளவுதான் புஸ்தகத்தோட சைஸே, இவ்வளவுதான். தபோன தினசரி வழிபாடு மாதிரி படிச்சுட்டே இருக்கணும், பாடிண்டே இருக்கணும். நம்ம சத்குருநாதர் சொல்வாராம், பாட தெரியாவிட்டால் படித்து விடுவோம் பாராம். தப்பு இல்லை, சுவாமி ஏற்றுக்கணும், அது அவ்வளோதான விஷயம். இந்த புஸ்தகத்தில் அவருக்கு எப்படி அந்த பாட்டுக்கள் தோன்றி எழுதினாருங்கிறத நாமாஜியின் ஞான அனுபவத்தில் எழுதியிருக்கார். ஒரு பாட்டும் தோன்றின விதம் அதை ஏற்கனவே நான் இதே ஹாலில் ஞானானந்த வைபவம்னு 2015 நினைக்கிறேன், அப்போ நான் உபன்யாசம் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். அந்த சீரீஸ் ஃபுல்லாக ஹரி தண்டபாணிங்கிற 2 இளைஞர்கள் குருஜி நாமாஜின்னு எப்படி ஆனா, சுவாமியுடைய கருணையால் அவ எப்படி ஒரு உருவத்துக்கு வந்தா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அந்த ஞானானந்த வைபவம், அதை நான் உபன்யாசம் பண்ணேன். இந்த ஞானமணி மாலைக்கு சொல்லணும்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு எண்ணம் உண்டு. அதில் ஒரு சில பாட்டுக்கள்லாம் ரொம்ப உயர்ந்த வேதாந்த கருத்துக்களை எளிமையான வார்த்தை. சுவாமியுடைய அழகே தானே, அவரோட அனுகிரகத்தில் வந்த பாட்டு அப்படி தானே இருக்கும். துகாராம் மகாராஜுக்கு அவர் குரு அனுகிரகம் பண்ணின சத்தியகுருராய அபங்கத்தில் என்ன ஒரு விடுகதை ரிடில் இருக்கோ அதுக்கு பதில் தமிழில் இதில் இருக்கு. அந்த பாட்டு தெரிஞ்சு ஒன்றும் அவர் இதை எழுதலை, இது அவரோட அனுபவம், அது அவரோட அனுபவம். ஒன்றா தானே இருக்க முடியும். இதோடைய முன்னுரையில் அவர் சொல்றார், ஆன்மீகத் துறையில் பற்று உள்ளவர்களுக்கு ஆண்டவனை காண வேண்டும் என்று அவா இருப்பது சகஜம்னு ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே தான். ஆன்மீகத் துறையில் ஈடுபாடு இருக்கிறவா கோவிலுக்கு வர்ற கூட்டத்தெல்லாம் நம்ம அதில் சேர்க்கவே கூடாது.
கோவிலுக்கு நல்ல கூட்டம் வரும். அவள் எதுக்கு போகிறாளோ அவளுக்கும் சுவாமிக்கு வெளிச்சம். ஆன்ம நாட்டத்தோடு இருக்கிறவா நம்ம சுவாமி சொல்வார், ஆலயம்னு ஏன் பேர் வச்சிருக்கா? ஆ லயம், ஆன்ம லயம் அப்படிம்பார். ஆத்ம லயத்துக்கு தான் கோவிலுக்கு போனோம். கோவிலுக்கு தான் போகணுமான்னா நிச்சயமாக போகணும். ஏன்னா அத்தனை அடியார்கள் வழிபாடு பண்ணி தெய்வ சாநித்தியம் இருக்கிற இடம். அங்கே போய் அந்த அருளை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வீட்டை உட்காந்து அதை நினச்சி பார்க்கணும். நம்ம சுவாமி சொல்லுவார், அங்கங்கே புல் மேய்ஞ்சுட்டு மாடு ஒரு இடத்துல உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து அசைப்போடும்னு சொல்லுவார். கோவில்களுக்கு போகணும், சன்னதிகளுக்கு போகணும், அதிஷ்டானங்களுக்கு போகணும், மகான்களை தரிசனம் பண்ணணும், சத்சங்கத்துக்கு போகணும். அந்த அனுபவத்தை அந்த இடத்தோடு விட்டுவிடாமல் அதை வீட்டில் கொண்டு வந்து நமக்குள்ளேயும் அனுபவிச்சுண்டு 4 பேருக்கு சொல்லணும். அதுதான் முக்கியம். குறிப்பாக நம்ம குடும்பத்துக்கு. இப்போ நாம பிரச்சாரம்னா ஏதோ பேனர் போட்டுண்டு பிரச்சாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ஊரில் மண்டலி ஆரம்பித்தாலாம், அந்த போர்டை கொண்டு சுவாமிகிட்ட காமிச்சாலாம். மண்டலின்னா சங்கம்னு அர்த்தம். சுவாமி அந்த பேரை படிச்சு விட்டு மண்டலின்னு ஒரு இடத்துல மண்டை எலி அப்படின்னு படித்தாராம். வேணும்னு மண்டைக்குள்ளே எலி போகாமல் இருந்தால் சரி அப்படின்னா. ஏன்னா ஒரு சங்கம்னு வரும்போது ஒரு கட்டத்தில் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு வந்துடும். இதான் மண்டல எலி பூந்துக்கிறது இல்லையா? இது சுவாமி நடத்துகிறாருங்கிற எண்ணம் மாறி போகும்போது விபரீதம் உண்டாயிடும். அப்போது எந்த காரியம் பண்ணாலும் அத்தியாத்மிக லாபத்தோட, இதனால் எனக்கு பிரயோஜனம் என்ன, காசோ பணமோ புகழோ தாண்டி எனக்குள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தை நான் உணர்ந்தேனா, அதுக்குள்ள ஒரு அடி எடுத்து வச்சேனான்னு பார்க்கறதுக்கான ஒரு பிரயத்தனம் தான் ஒரு சத்சங்கத்துலையும் இருக்கணும். அதோட எண்டு பூர்த்தி என்ன? பகவானை காண்பதுங்கிற. சாதுக்களுக்கு தரிசனம் கொடுத்த மாதிரி நேரவே விஷபாருடனாவே பாண்டுரங்கனாவே தரிசனம் கொடுக்கலாம். உள்ளுக்குள்ள ஆத்மஜோதியா தரிசனம் தரலாம். பார்க்குற இடமெல்லாம் பரபிரம்மம் இருக்குன்னு பிரம்மேந்திரால் புரிஞ்சின மாதிரியான பாவம் வரலாம். நமக்கு எந்த அனுபவம் வச்சுன்னு இருக்காரோ அது அவருக்கு தான் தெரியும். ஆனால் அந்த அனுபவத்தை அடைய வேண்டியதுங்கிறது தான் ஆன்மீக துறையில் இருக்கிறவாளுக்கு லட்சியம்னு சொல்கிறேன். லலிதா ராமானுஜாச்சாரி அம்மா பாடுறா, உண்ணும் உணவும் பருகிடும் நீரும் உணவோ பருகிடும் நீரும் என் உணர்வு அனைத்தும் ஞானானந்தோ உன்னுடல் யாவையும் ஊடுருவே நிறைவாய் நின்றது ஞானானந்தோ என்றும் என் நெஞ்சத்தில் உட்குரலாய் எழுந்திடும் நாதம் ஞானானந்தம். சுவாமியோட கிருப்பையால் நாம ருச்சி வந்ததுக்கப்புறம் சாப்பிட உட்காண்டா செல்ஃபோனை பார்த்துட்டோ டிவி பார்த்துட்டோ அரட்டை அடிச்சுட்டோ சாப்பிட தோண மாட்டேங்கிறதான். அந்த மாதிரி பக்தாளுக்கு சாப்பாடை பார்த்தா சுவாமியோட கருணை ஞாபகம் வருது. உண்ணும் உணவும் பருகிடும் நீரும் என் உணர்வு அனைத்தும் ஞானானந்தம். அப்புறம் என்ன, உலகத்தில் இப்படி பலவேறு ஜனங்களை பார்க்குறேனே, இத்தனையும் அவரா தெரியறது. ஊனுடல் யாவையும், இதுக்கு எல்லாரையும் கோக்கிற கயராக ஊடுருவி நிறைவாய் நின்றது ஞானானந்தம் என்றும் என் நெஞ்சத்தின் உட்குரலாய் எழுந்திடும் நாதம் ஞானானந்தம். நாமாஜி சொல்லுவார், மனசு அமைதியா இருக்கும்போது உள்ளேந்து சுவாமி குரல் கேட்கும்பார், உள்ளேந்து உத்தரவு கொடுப்பாரும்பார். அசரீரிங்கிறது எங்கே வந்தோ கேட்கறது இல்லை, உள்ளேந்து கேட்கும். சரீரத்துக்குள்ளேந்து அசரீரி கேட்கும்பார். மனசு எந்த அளவுக்கு வேண்டாத விஷயங்கள்லேருந்து விலகி இருக்கோ உள்ள உட்குரல் கேட்குங்கிற. அப்போ அந்த நிலைமை வந்துட்டவா வம்பு பேச மாட்டா. ஞானானந்தம் என்னும் சொல்லன்றி வேறேதும் பேசேன் என் வாழ்நாளில். சுவாமி பற்றி பேசுறது, சுவாமி பற்றி பாடுறது, சுவாமியை நினைக்கிறது, சுவாமி பக்தாளோட சத் சம்பாஷணை பண்ணுறது வேண்டாத பேச்சு கிடையாது.
ஞானானந்தம் தந்திடும் இன்பம் தாபம் மகள பருகிடுவேனே. ஞானானந்தமே எந்தனை யாழும் நற்குருநாதல் என்றுணர்ந்தேனே. நாமத்தை சொல்லி எந்த நிலையை அடையலாம்னு ஏகப்பட்ட பேர் காட்டியிருக்கா. மங்காநல்லூரில் சிவவிடுவியர் உடையார்னு இருந்தார், பெரிய பக்தர். அவரோட பிள்ளை அருள்சேகர் ஐயா அவர்கள் என்கிட்ட பேசும்போது சொன்னார், நாமா சொல்லி ஜீவன் முக்தாள் ஆகலாம்னு நிறைய படிச்சிருக்கோம். கண்ணு முன்னாடி நான் பார்த்த 2 பேர் பப்பா ராமதாஸ் சுவாமி, யோகிராம் சுரத்குமார் மகாராஜினார். நாமா சொல்லி 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 எப்பேற்பட்ட நிலையை அடையலாம் அப்படிங்கிற வழியை காட்டி அதில் நின்று அனுகிரகம் பண்ணினவன். சத்தியம் தானே. யோகிராம் சுரத்குமார் இஸ் திஸ் நாட் திஸ் பெக்கர்ஸ் நேம், இட் இஸ் மை ஃபாதர்ஸ் நேம்ங்கிறார். தன்னையே கொடுக்கறதுங்கிறது, தன் நாமத்தையே குருவுக்கு கொடுத்துட்டார், தன் உடம்பையே குருவுக்கு கொடுத்துட்டார், தான் இல்லாமல் பண்ணினுட்டார். அப்படி பகவத் தரிசனம் வேணும்னு நினைக்கிறவாளுக்கு நீ எவ்வளவுதான் தெரிஞ்சுட்டு இருந்தாலும், ஆய கலைகள் 64 கற்றுணர்ந்து வல்லவர்களா இருந்தா கூட குரு கிருபை இல்லாமல் அனுபவம் வராது. பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் முன்னருள் இல்லாவிட்டால் ஒன்றுக்கும் உறவாதுன்னு ஊத்துக்காடு மகாகவி. அதனால் திருவருளை வேண்டுவோர் குருவருளையே நாட வேண்டும்னு சொல்லிட்டார். பகவான் தான் மனுஷ ரூபத்தில் ஒரு பிரம்ம ஞானியாக வந்திருக்கார். அதனால் எந்த ஞானி இடத்துல எந்த பற்றில்லாத ஒரு மகாபுருஷன்ட்ட உன் மனசு லயிக்கிறதோ அவர் உன்னுடைய குருநாதர். பாக்கி இருக்கிற எல்லா மகான்களுமே அவருடைய நாம ரூப பேதங்களை தவிர வேறையே இல்லை அப்படிங்கிற தெளிவோட அந்த குருநாதனை சரணாகதி பண்ணிட்டா. ஒரு உதாரணம் கொடுக்கிறார். குழந்தைக்கு சரீர சம்பந்தம் பிறந்ததுலேருந்து இருக்கிற உறவு யாருன்னா தொப்புள் கொடி உறவு அம்மா தான். அம்மாவுடைய வயிற்றுல இருந்து அம்மாவுடைய அரவணைப்பில் வளர்ந்து அம்மாவோட பாலை குடித்து அம்மாவோட புடவை தழுப்பில் படுத்துட்டு இப்படியே தான் குழந்தை வளர்றது. அப்புறம் அந்த அம்மா இது பார் அப்பா அப்படின்னு அப்பாவை காட்டுறாங்கிறாரு, உதாரணம் கொடுக்குறாரு. இதில் அம்மாவும் அப்பாவுமா இருக்கிறவா குருவும் பகவானும். பகவானை இன்னார்னு உணர்த்தக்கூடியவர் குருநாதர்னு சொல்கிறார். இந்த குருநாதருக்கு நமக்கும் ஒரு குழந்தைக்கு அம்மாவுக்கும் சரீர சம்பந்தம் இருக்குது, இது ஆத்ம சம்பந்தம். அதனால தான் எந்த மகானையும் வழிபட்டுன்னு எப்படியும் ஆசிரியக்கிறவா கூட பிற்பாடு அவளுக்கு உண்டான குருவை பார்த்த உடனே அப்படியே அங்கே சரண்டர் ஆகிறது நிறைய மகான்கள் சரித்திரம் இருக்கு. நான் சொல்லியிருக்கேன், கிருஷ்ணாபாய் மாதாஜி பப்பாஜிகிட்ட சொல்கிறார், ராமதாஸ் சுவாமிகிட்ட, உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இத்தனை மகான்கள்கிட்ட நான் போய் அவளோட அனுகிரகம்லாம் கிடச்சி தான் இங்கே வந்தேன்னா அவள் இல்லாமல் நான் தான் விட்டார். அந்த குரு கிருபையினால, குரு கிருபை சத்சங்கத்தினால கிடைக்கும். அப்போ அந்த குரு கிருபையினால பகவானை உணர முடியும், பார்க்க முடியுங்கிறார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறார். ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் பண்டரிபுரம் போகணும், பிருந்தாவனம் போகணும், மாயாபுரம் போகணுன்னா உடனே நமக்கு ஃபோன் பண்ணுவா, மாமா நீங்கள் யாத்திரை இப்போ இந்த வருஷம் போட்டிருக்காளா? இல்லை, இப்போ 2 வருஷமாக போடலை, எப்போ போடுவேன்னு தெரியாது. நீங்கள் ஏற்கனவே யாத்திரை போயிட்டு வந்து அந்த லிஸ்ட் இருக்குது அனுப்புங்க, அங்கே எங்கே தங்கணும். நிறைய பேரோட கேள்வி, அங்கே என்னென்ன பார்க்கணுங்கிறது அப்புறமா கேட்பா. அங்கே ஸ்டே ஃபுட்டு எங்கே கிடைக்கும்னு கேட்டுருவோம். முதல்ல எங்கே தங்கணும், எங்கே நம்ம ஊர் சாப்பாடு எங்கே கிடைக்கும், அப்புறம் என்னென்ன பார்க்கணும் கொள்ளணும் லிஸ்ட்டு நம்ம அனுப்பிச்சி வைப்போம். போய் தரிசனம் பண்ணிட்டு வருவா. அப்போ ஒரு ஊருக்கு போகிறதுக்கே ஒருத்தருடைய ஏற்கனவே போனவாளோட ஒரு தயவு, அவளோட கைடன்ஸ் நமக்கு தேவைப்படும் பொழுது ஆத்ம மார்க்கத்துக்கான வழியை யார் காட்டுவாங்கிற? குருநாதர் தான் காட்டுவார். பண்டரிபுரம் போய் சாமி தரிசனம் பண்ணுறேள், வேண்டான்னு சொல்லலை, நானே கூட்டின்னு போயிருக்கேங்கிறார் ஏக்நாத் மகாராஜ். நானே வார்க்கரி கூட்டின்னு போயிருக்கேன். ஆனால் அத்தனை தரம் பண்டரிபுரம் போயிட்டு வந்ததோட எஃபெக்ட்டு ஹிருதய சுப்பிரதிஷ்டிதகான்னு உள்ள விட்டல் வரலன்னா நீ யாத்திரை போனது என்ன பிரயோஜனம்?
அப்போ நீ போனதோட பலன் எப்படி இருக்கணும்? ஏதச்சி பண்டரபூர மாஜே ஏதச்சி பண்டரபூர மாஜே ஏதச்சி பண்டரபூர மாஜே ஏதச்சி பண்டரபூர भक्ति भीमा तीर भाव कुंडलिक भक्ति भीमा तीर भाव कुंडलिक कसा मनावा दूर कसा मनावा दूर माजे पंढरपूर माजे ஏதச்சி பண்டரபூர. அங்க பீமா நதி சந்திரபாகா அப்படி பிரவாகமா ஓடுறதோ அப்படி பக்தி பெருக்கெடுத்து ஓடணும். எந்த பொண்டலிகனுக்காக பாண்டரங்கன் வந்தாரோ அப்படி பாவம் பகவானை பற்றி இழுக்கக்கூடிய பாவம் அது வந்துடுத்துன்னா பண்டரபுரம் எத்தனை கிலோமீட்டர்னு கேட்காத. கசாமணாவா தூர் யார் சொல்லுவா பண்டரிபுரம் தூரத்தில் இருக்குன்னு? அப்ப இதான் பண்டரிபுரமா? ஆமா. விட்டல் எங்க இருக்கார்? எங்க இல்ல. அணுரேணு வியாபக விட்டல சதா. அணு அணுவா அவர் மட்டும்தான் இருக்கார். நான் நிறைய கதையில சொல்லியிருக்கேன். ஒரு யங்ஸ்டர் போய் யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகிட்ட இஸ் தேர் காடுனார். சுவாமி பதில் சொன்னார் இஸ் தேர் எனிபடி எல்ஸ் அப்படின்னார். அவர் மட்டும்தானே இருக்கார். நம்ம சுவாமி சொன்ன பதிலும் இருக்க. இறைவன் உண்டான்னு ஒருத்தர் கேட்கிறார். எங்கும் இருக்கும் இறைவனில் நீ உறைந்தால் நீ இல்லைனர். இதுதான் ஆன்மீகம். பகவான் இல்லைங்கிறது இல்லை, அது வேதாந்தம் இல்லை, அது நாஸ்திகம். நீ இல்லை, நீ ஒரு ஃபால்ஸ்ஹுட், அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. அப்ப அணுரேணு வியாபக விட்டல சதா ஆத்மா விட்டல தூர. இந்த கிருபை எனக்கு எப்படி கிடைக்கும்? எனக்கு அந்த அனுபவம் எப்படி வரும்? ஏகா ஜனார்தனி நிஜ குரு பஜனி நாஹி மணாவாது. எவன் தன்னுடைய குருநாதன்ட்ட அப்படி ஒரு பக்தியோடு இருக்கானோ அவன் சொல்லுவான் பண்டரிபுரம் எங்கும் இல்லை, அக்கட உண்டே பாண்டுரம் கூட இக்கட உன்னாடு. இத சுவாமியை பாடி 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 அவருடைய அருள் அனுபவம் கிடைச்சு தனக்கு கிடைச்சதை பூரா இந்த பாட்டுகளையும் எழுதி பஜனையும் பண்ணி பிரவச்சனமும் பண்ணி இன்னைக்கு இதுக்கு ஒரு கான்கிரீட் ப்ரூஃபாக தென்னாங்கூர் பிரம்மாண்டமாக நிற்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த குரு கிருபை என்ன பண்ணும்னா என்ன பண்ணாதுங்கிறது தான் பதில். அப்படி பகவான் அடையிறதுக்கான வழியை யார் காட்டுவா? குருநாதர் தான் காட்டுவா. எந்த ஒரு பிரம்ம ஞானிய நீ பார்க்கும் பொழுது உன்னுடைய மனசு பிரயத்தனம் இல்லாமல் அடங்கிறதோ அப்படின்னு ஒரு யாஷ்டிக் கொடுக்குறா. எல்லாரும் ஞானிகள் தான், அவளை உஸ்தி தாழ்த்தி சொல்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. எந்த மகானை பார்க்கும் பொழுது உன் முயற்சி இல்லாமல் நம்ம எங்கே வரணுமோ அங்கே வந்துட்டோன்னு உனக்கு தோன்றதோ அவர் தான் உன்னோட குருநாதர். அப்படி சனகாதிகளுக்கு மௌனத்தினால உபதேசம் பண்ணினார் தட்சிணாமூர்த்தி சுவாமி. ஏன்னா அவர் மௌனத்தினால சொன்னால் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவளுக்கு ஞானம் இருந்தது. உடச்சி சொன்னாலே புரியாது கேஸ் நம்பலாம். இப்போ மௌனமாக சனகாதிகள் புரிஞ்சுண்டா புரிஞ்சுக்க முடியாத வாழ்க்கை என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக அதே தட்சிணாமூர்த்தி ஆச்சாரியாளா வந்தார்னு எழுதுறார். அவர் மௌனத்தில் சொன்னதை இவர் விளக்கி சொன்னார். நிறைய ஸ்தோத்திரங்கள் பிரகரண கிரந்தங்கள்லாம் எழுதி அத்வைத அனுபவங்கள்லாம் எழுதி அதை அடையிறதுக்கான மார்க்கம் கணேசாதி தேவதாமூர்த்திகளை உபாசனம் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு பாட்டுக்கெல்லாம் எழுதி தேசமெல்லாம் நடந்து 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 32 வயசுக்குள்ளே நினச்சி பார்க்க முடியாத சாதனையை பண்ணிட்டு தன்னுடைய சிவஸ்வரூபத்தோடு ஐக்கியமாயிட்டார். அவர் சொன்னதை புரிஞ்சுக்கிறதுக்கும் வழி இல்லாதவா நம்ம. தட்சிணாமூர்த்தி மௌனமாக சொன்னார், ஆச்சாரியால் விளக்கி சொன்னார். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஒரு பக்குவமோ ஸ்ரத்தையோ நமக்கெல்லாம் இல்லை.
அப்போது இது முன்னுரையில் அவர் சொல்கிறார், பேசியும் பேசாமலும் அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு அவரே நம்ம சுவாமியாக வந்தார். அப்படி மௌனத்தினால சில பேருக்கு அனுகிரகம், பேசி சில பேருக்கு அனுகிரகம், ஒரு வார்த்தையால் அவளுக்கு ஞானம், உள்ளுக்குள்ளேருந்து பக்தி பெருகிறாப்பில் பண்ணுறது, அவள்கிட்ட இருக்கிற தோஷங்கள்லாம் தெரியாமலேயே அவளுக்கே அறியாமலேயே அதை ரிமூவ் பண்ணுறது. சாமி ஒன்றே ஒன்று தான் சொல்வார், மீண்டும் சந்திப்போம், அடிக்கடி வந்து போவோம். பரமஹம்சர் இந்த வார்த்தை சொல்கிறார் அமுதமொழிகளில். முதல் தரம் வர்ற பக்தாள்கிட்ட அடிக்கடி வரணும் தெரியுமா, அடிக்கடி பார்த்துட்டா தான் நம்ம உறவு நினைக்கும் அப்படிம்பார். யாரால் அவருக்கு என்ன ஆகணும் இல்லையா? யார் கொடுக்குற எதையும் லட்சியம் பண்ணுறவர் இல்லை, அத்தனை பேருக்கு கொடுக்கணுங்கிற கருணையால் அடிக்கடி வந்து போனோம். சித்தியாரத்துக்கு முன்னாடி தான் சுவாமி கடைசி தரிசனம் கொடுக்குற போது, அது கடைசி தரிசனம் அவருக்கு தான் தெரியும், பாக்கி பேருக்கு தெரியாது. அந்த நேரத்தில் மட்டும்தான் ஜெயமங்கலம் நித்திய சுபமங்கலம்னு சொல்லியிருக்கார். அந்த 74 ஜனவரியில் வந்து தரிசனம் பண்ணினவா, 6ஆம் தேதி வரல தரிசனம் பண்ணினவாளுக்கெல்லாம் ஜெயமங்கலம் நித்திய சுபமங்கலம்னு சொல்லியிருக்கார். பாக்கி எப்போ வந்தாலும் மீண்டும் சந்திப்போம், அடிக்கடி வருவோம் அப்படி சொல்லுவார். வந்துட்டால் யாருக்கும் உத்தரவு கொடுக்க மாட்டார். முகில் மாமா என்கிட்ட சொல்லுவார், லேசில் உத்தரவு கொடுக்க மாட்டார், இருந்து போகலாமேம்பார். வேலை இருக்கே, இருக்கட்டுமே, இதுதான் கடமை, மற்றதெல்லாம் மடமை, இங்கேயே இருப்போம் அப்படிம்பார். வேளைக்கு ஒரு அம்மாட்ட பார்க்க முடியாத ஒரு பேரன்பு. எத்தனை லட்சம் பக்தாள் வந்தாலும் அவாட்ட அத்தனை பற்றி ஒரே மாதிரியான ஒரு அன்பு. வேளைக்கு அவளுக்கு சாப்பாடு போடுறதை என்ஷூர் பண்ணுறது இல்லை, பக்கத்தில் இருந்து பரிமாறுறது. ஒரு பக்தர் எழுதியிருக்கார், பர் இந்த தயிர்லாம் நீ இருக்கிற ஊரில் கிடைக்காது, இன்னொரு கரண்டி போட்டுக்கோ. அப்புறம் என்ன பண்ணுவார்னா, அவள் நிறைய சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக சாப்பிடும்போது நீ பேசாதன்னு அவள்கிட்ட சொல்லிவிட்டு இவர் சஞ்சாரம் பண்ணது, இவரோட அனுபவங்கள், இவரோட தப்பஸெல்லாம் பற்றி சொல்லுவார். 2 கவலம் உள்ளே எக்ஸ்ட்ரா இறங்காமல் இருக்குமோ, அப்படியா சுவாமி ஹிமாலயாஸில் இருந்திருக்கா அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன். நம்மளை சாப்பிட வைக்கிறதுக்காகவே நிறைய பேசுவேன். இன்னார் வருவான், இத்தனை மணிக்கு வருவான், அவளுக்கு இன்னது வேணும்னு அவள் மனசில் இருக்கிறத பண்ணி போட சொல்லுவார். ஞானம் பக்தியெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் முதல்ல தாய் அன்பு, கருணை, நினச்சி பார்க்க முடியாத ஒரு அன்பு. அப்புறம் என்ன, ஒரு நண்பன் மாதிரி பழகிறது. இவர்கிட்ட எல்லாத்தையும் நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லலாம்ங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணிடுவார். வெறும் சுவாமிகள் மட்டும் இல்லைப்பா, இவர் நமக்கு அம்மா அப்பா தோழன் எல்லாமே இவர் தான் அப்படின்னு தோணி போயிடும். மறைச்ச விஷயத்தையும் கலப்பி ஞாபகப்படுத்துவார், அதுக்கு பரிகாரமும் சொல்லுவார். தபோவனத்துலேருந்து வரும்போது ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வந்துட்டோன்னு ஒருத்தருக்கும் தோணி போயிடும். அந்த கருணையை அனுபவிச்சவாள்லாம் நிறைய பேர் பாடியிருக்கா. மங்களம் சங்கரநாராயணன் ஒரு அம்மா, அவள் நிறைய பாட்டுகள் எழுதியிருக்கா. லலிதா ராமானுஜாச்சாரி அவள் எழுதியிருக்கா. லீலா உமா சகோதரிகள் அவள் எழுதியிருக்கா. கோபாலையா மாமா அவள் தகப்பனார் எழுதியிருக்கார். புதுப்பாளையம் வெங்கட்ரமணி மாமா பிரசித்தமான அபங்க மெட்டுகள்லேயே பஜனை பாட்டு போடுவார். முருகாசிரமத்தில் அத்தனை பஜனை பண்ணியிருக்கார். வெஸ்ட் மாம்பலத்தில் சுவாமி வந்து சென்னை கிளை நமக்கு அதுதான் சொல்லியிருக்கார். முருகாசிரமம் மாமலத்தை சுவாமி சித்தியானி சுவாமி ஜோதி ரூபமாக வந்து ஐக்கியமான இடம். வெங்கட்ரமணி மாமா வந்து அப்படி குருநாதர் பக்தி அங்கே வளர்த்தவர். அவர் பிள்ளை கோவிந்தராஜ பாகவதர், அவரும் நிறைய நம்ம பிரசித்தமாக கேட்குற அரவிந்த மலர் பாதம் அவர் எழுதின பாட்டு தான் நிறைய பேர் எழுதியிருக்கா. இந்த பாட்டோட விசேஷம் என்ன அப்படின்னா, தன்னுடைய ஆன்மீக அனுபவங்கள் தாபங்கள் குருநாதன் கருணைக்காக ஏங்கி தவிச்சு கதறினதெல்லாம் எழுதி வச்சிருக்கார். வெறும் வர்ணனை மட்டும் இல்லை, சாதாரண பிரார்த்தனை இல்லை. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரண்ட்டுங்கிறவனுக்கு எப்படியெல்லாம் மேல்நிலைக்கு வரணும்னு ஒரு துடிப்பு இருக்கும், ஒரு தவிப்பு இருக்கும். அது பூரா நம்ம இந்த பாட்டுகளில் பார்க்கலாம். அவர் கிடைச்ச அனுபவங்கள் இல்லாமல் அதில் நம்ம பார்க்கலாம். அப்படி அவர் எழுதினதில் இந்த 4-5 நாளில் என்ன முடியுமோ நாம் அதை அனுபவிக்கிறதாக இருக்கும். முதல்ல இந்த தியான ஸ்லோகம் சொன்னார். இது சுவாமி வாக்காலேயே இருக்கு.
இது நான் முதல்ல சின்ன வயசில் கேட்கும்போது பிள்ளையார் முருகன்லேருந்து எல்லார் பேரையும் சொல்லி அந்த வருஷப்படி பாடணும்னு சொல்லியிருக்காரு. நான் தப்பாக புரிஞ்சுட்டேன். ஐங்கரன் நல்வாணி அருட்குரவன் சங்கரனும் ஷண்முகனும் நாரணனும் அம்பிகையும் துர்காவும் சத்குருமாவார் துணை. ஓய்வாள்லாம் நம்ம துணைன்னு சொல்ற பிறகு இல்லை, சாமி வாய்ஸில் கேட்டால் தான் தெரிஞ்சுது. சத்குருவும் ஆவான் துணைன்னு முடிக்கிறார். அப்படின்னா என்னன்னா, பிள்ளையாராகவும் சரஸ்வதியாகவும் முருகப்பெருமானாகவும் சிவபெருமானாகவும் அம்பாளாகவும் பெருமாளாகவும் துர்கா தேவியாகவும் இருக்கிற குருநாதர் துணை. இந்த பாவமும் நான் முதல்ல தெரிஞ்சிடுது சத்யசாய் பஜனைக்கு போய் தான். எனக்கு அப்போ புரியவே புரியாது. நம்ம பஜனைன்னா பொதுவாக பிள்ளையார் முருகன் இப்படி பாடுவா. சம்பிரதாய பஜனைனா தோடை மங்கனம் குரு கீர்த்தனம் தனித்தனி சம்பிரதாயம் இருக்குது. சாய் பஜனை அப்படின்னா பிள்ளையாரில் ஆரம்பாளது வரை அப்புறம் அவளுக்கு தோன்றபடி ஆர்டர்லாம் மாறும். கடைசியில் முடிக்கும்போது சுப்பிரமணியம்னு தான் முடிப்பான், ஆஞ்சநேயர் பாடாமல். எல்லா பாட்டுலையும் சாயிராம் சாயிராம்னு வரும், எல்லாத்துலேயும் சாய்நாதான்னு வரும். எனக்கு முதல்ல புரியலை, பாபா மேலே தனியாக பாடலாமே, எல்லாத்துலேயும் இப்படி பாடுறான்னா அதுதான் குரு பக்தி. எல்லா தெய்வமுமா இருக்கிற குருநாதனுக்கு நமஸ்காரம், எல்லாருமா இருக்கிற குருநாதனுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிற பாவம் அதிகமாக அதிகமாக தான் இல்லாமல் போகக்கூடிய வழி அது தானே. அப்படி தபோவனத்தில் சுவாமி அருள் ஆலயம் அமைச்சிருக்கார். ராஜமாணிக்க நாடார் சொல்வார், மூர்த்தி வழிபாடுல நாட்டம் இருக்கிறவாளுக்கு மூர்த்திகளை அவரே ஸ்தாபிச்சார். எல்லா மூர்த்தியும் தானும் உணர்ந்தவாளுக்கு தானே குருமூர்த்தியா அனுகிரகம் பண்ணார்னு சொல்லுவார். நிஜம்தானே இல்லையா? மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாய் தொடங்கினோர்க்கு வார்த்தை சொல்ல குருவும் வாய்க்கும் பராபரமன் தாய்மான சுவாமி அடிக்கடி சொல்லுவார். இங்கே தபோவனத்தில் மூர்த்தி குருமூர்த்திம்பர். தீர்த்தம் என்ன? அங்கு அவர் பார்வையே தீர்த்தம்பர். குருநாதருடைய கட்டாட்சம் கிடைக்கிறது இல்லையா? அதிர்ஷ்டாந்த முன்னாடி போய் நிற்கிறோம், லிங்க ரூபமாக இருந்து அவர் நம்மளை பார்க்குறார், நமக்கு தெரியல. அந்த லிங்க ரூபத்துக்கு பின்னாடி அப்படி கனிஞ்ச முகத்தோடு அவரோட திருவுருவம் இருக்கு. அந்த கட்டாட்சம் மேலே பட்டுடுத்தினாலே, மணிமண்டபத்தில் போய் நின்றுட்டாலே, அன்னை மண்டபத்தில் போய் நின்றுட்டாலே, இந்த அருள் பார்வை மேலே பட்டதுனாலே திடஞானி தரிசனமே தீர்த்தமாடல் தேவ பூஜை ஜபதபங்கள் செய்யும் அறங்கள். ஒரு ஞானியை பார்த்துட்டியா பாபம் போயிடுத்து, அத்தனை புண்ணிய நதியிலையும் குளிச்சுவிட்ட. அங்கே அவர் பார்வையே தீர்த்தம்பர், அவரோட திருவடி சேவையே சாயுஜ்யம்பர். இதை குருகுல முறைன்னு ஏற்படுத்தி சுவாமி தினசரி வழிபாடுன்னு பண்ணி எல்லாருக்கும் அது பாட்டு மாதிரியும் இருக்கும், ஸ்லோகம் மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மெத்தட் பண்ணி கொடுத்தார். இவர் பாகவதராக இருக்கிறதுனால இவர் ஞானமணி மாலையா பாடல்களாகவே எழுதி சுவாமி எதிர்க்கையே அதை பாடியும் காட்டி, சுவாமி அவருடைய உபன்யாசங்களில் ஒரு உபன்யாசத்தில் பொதுவாக சித்தர் பாடல்லாம் சுவாமி மேற்கோள் காட்டுவார். ஆச்சாரியர்கள் ஸ்தோத்திரங்கள், கீதா ஸ்லோகம் அப்படிலாம் வரும். அதில் ஒரு இடத்துல கூடி கூடி குருநாதன் புகழ்பாடி கொண்டு வந்த வினைப்பயனை ஓட்டாது ஓடி ஓடிய நலைகின்றான்னு ஒரு பாட்டு இருக்கு. நம்ம 2 லைன் பாடினோம்ப்பா. அந்த ஒரு லைனை சொல்லிவிட்டு அப்படின்னு நம்ம தாசர் பாட்டு அப்படின்னு சுவாமியை சொல்கிறார். அது சுவாமியோட உபன்யாசம் சுவாமி கொட்டேஷனுக்கு எடுத்துகிட்டு இருக்கார் அந்த பாட்டை. அந்த அருள்னால உண்டான பாட்டு. எங்களுக்கு எப்படி அனுபவம்னு கேட்டால், நாங்கள் குருஜி பாடி கேட்டதை விட நாமாஜி பாடி கேட்டது அதிகம். நாங்கள்லாம் பேசிக்காக மண்டலிக்காரா. திங்கக்கிழமை அன்னைக்கு சோமவாரம் கபாலீஸ்வரர் கோயில் மாட வீதியில் பஜனை, வியாழக்கிழமை மண்டலியில் குருவார பஜனை, வெள்ளிக்கிழமை சவுத் மாடா ஸ்ட்ரீட்டில் ஸ்ரீராம்னு ஒரு மாமா இருந்தார், அவாத்தில் பஜனை, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் மண்டலியில் பஜனை. பக்தாள் என்னைக்கு கேட்குறாளோ அவாத்தில் சனி ஞாயிறுகளில் பஜனை நடக்கும். இப்போ பாக்கி நாள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஒரு கேப் இருக்கேன்னா, அன்றைக்கி மண்டலிக்கு போனால் ஏதாவது பாட்டுக்கு டியூன் போட்டுருப்பார் நாமாஜி உட்காந்து ஒரு சுதி பாக்ஸை வச்சுட்டு. எப்போ பார் இதை தவிர வேறு சிந்தனையே கிடையாது அவளுக்கு. அவர் பொருத்தமான சன்னியாச நாமந்தான். நமானந்தகிரிங்கிறது அவ்வளோ பொருத்தம், நாம தான் அவர். அப்படி பஜனையில் ஊறி 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 யார் வந்தாலும் யார் வராட்டாலும் அவர் பஜனை ஆரம்பிச்சுட்டாருன்னா டயத்தை பார்த்துக்கலாம், 7 மணின்னு முடிச்சுட்டாருன்னா 9ங்கிறது. அப்படி ஒரு பங்க்சுவாலிட்டி.
கொற்ற மழையோ இடியோ மின்னலோ எதையும் பார்க்க மாட்டார். அப்போ அவர் இந்த ஞானமணி மாலை பாட்டுகள்லாம் அவர் பாடி கேட்கணும். அப்படி உருகுவர், கதறுவர். அந்த ஒரு சம்பந்தத்தினால எங்களுக்கும் அதில் ஒரு ருச்சி உண்டாச்சு. சுவாமி மேலே நிறைய பக்தாள் பாட்டுகள் இருந்தாலும் ஞானமணி மாலை பாட்டுகளுக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு. அதை மறுக்க முடியாது. பஜனை சம்பிரதாயத்தில் எத்தனையோ கீர்த்தனங்கள் தான் அட்டபதி தான். அது மாதிரி இந்த பாட்டுகளுக்கு அப்படி ஒரு மகத்துவம் உண்டு. அப்படி அத்தனை மூர்த்திகளும் உண்டாக்கி இந்த ஸ்தலத்தை பண்ணின சுவாமியும் முதல்ல விநாயக பெருமானை தான் பிரதிஷ்டை பண்ணார். கைலாச குருக்கள் என்கிட்ட ஒரு தினம் சொன்னார், அங்கே சிவாச்சாரியால் அர்ச்சாவதார ரூபத்தில் விக்கிரகத்தில் சுவாமியை பார்த்தா பழகி போயிட்டோம். பிரத்யட்சமாக ஒரு பிரம்மஜானி இருக்கார் அப்படின்னாலும் எங்களுக்கு விக்கிரக ரூபமாக கும்பிட்டே பழகி போயிடுத்து. சாமி 2 குடிசையை போட்டுட்டு 5 மாமரத்தடியில் தனியாக உட்காண்டிருந்தவர் தானே. ஒரு கோவில் ஒரு சன்னதிங்கிற மாதிரிலாம் ஏற்படலையே. இப்போ யாரோ சொல்லி இவர் அகரம் கிராமத்துலேருந்து சுவாமியை தரிசனம் பண்ணினார். சுவாமியை பார்த்த மாத்திரத்திலேயே பக்குவிகளுக்கு அவர் யாருன்னு புரிஞ்சு போயிடும். சுவாமிகிட்ட ஈடுபாடு வந்தது. அவருடைய கரையில்லாத அன்பும் ஒரு காரணம், இழுக்கும் அந்த அன்பு. சாமியுடைய ஆகர்ஷணம் இருக்கே, ஒரு முறை கண்டால் போதுமடி பலமுறை காண தோன்றுமடின்னு ஒரு பாகவதர் எழுதினார். பார்த்துட்டா திருப்பி 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 போகணும்னு தோணும், அப்படி ஒரு ஆகர்ஷணம். அப்போ சுவாமிகிட்ட சொன்னாராம், ஒரு மூர்த்தி பிரதிஷ்டை பண்ணிட்டா எங்களுக்கெல்லாம் பூஜை பண்ண சௌரியமாக இருக்குமே. நான் நேராக உட்காண்டிருக்கேன், இன்னும் மூர்த்தி வந்துருக்கா அவனுக்கு அப்படின்னு சுவாமி கேட்கல. பண்ணிப்போமே அப்படின்னு. அப்படி ஞான விநாயகர் தான் முதல்ல வந்தார். சாமியோட ஸ்வரூபமே பார்க்கறதுக்கு பிள்ளையார் மாதிரி இருக்கும். சாமி சொல்லும்போதே அனுகிரக மூர்த்தியான விநாயகர் இருக்கார், இங்கே வேண்டிப்போம், கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லுவார். அதனால் இந்த ஞான விநாயகர் சுவாமி மேலே முதல் பாட்டுக்காக ஞானமணி மாலையில் முதல் பாட்டாக எழுதினார். விக்னேஸ்வர பகவான்கிற வேற ஞானஸ்வரூபம் தானே. சாமியுடைய சின்முத்திரையோடு இருக்கிற அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சின்முத்திரையில் காட்டுவார். அப்புறம் என்ன, ககன முத்திரைன்னு சொல்லக்கூடிய வெட்டவழி ஆகாசம் இந்த கையில் அப்படி இருக்கும். அது மோதக ஹஸ்தமாகவும் இருக்கும். இந்த கையில் குழக்கட்டை வச்சுருக்கிற பிள்ளையார் மாதிரி தான் உட்காந்துருப்பார் அவரே. இந்த குழக்கட்டைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், வெளியில் ஒரு ருச்சி இல்லாத மாவு பொருள், உள்ளுக்குள்ள ருச்சியோட கூடின பூரணம். தனியாக அந்த மாவை திங்க முடியாது. தனியாக பூரணம் தின்னாலும் ரொம்ப சாப்பிட முடியாது, கொஞ்சம் தகட்டும். அதனால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து அதை அப்படியே சாப்பிட முடியாது. அதை வேக வச்சு பக்குவமாக்கினா சாமி நைவேத்தியம் மட்டும் சாப்பிட்றதுக்கு உகந்ததாக பிரசாதமாக இருக்கும். அப்படி நம்ம வாழ்க்கையுமே சுவாமி சொல்கிறார், தனித்த முறையில் இந்த சரீரம் ஒரு சடலம்ங்கிறார். மாடுற பிணங்கள் தான் நாம். இந்த பிணத்தை ஜீவனாக காட்டுறது எது? உள்ளுக்குள்ளே இருக்கிற சைத்தன்யம், உள்ளுக்குள்ளே இருக்கிற பூர்ண வஸ்து. அது என்னைக்கு நகர்ந்துடுத்தோ அதுக்கப்புறம் சிவம் இல்லை, சவந்தான். அது அந்த பூர்ணமான வஸ்து உள்ளே இருக்கும் பொழுதே, உயிருள்ள போதே உடம்பினுள் உத்தமனை காணல்பார் சுவாமி. உயிரோடு இருக்கும்போது நேரத்தை வீணாக்காமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற பகவானோட சாநித்தியத்தை, அவருடைய டிவினிட்டியை நீ தெரிஞ்சுனடு, அதுக்கு தான் இந்த ஜென்மாங்கிறார். அப்போ அப்படி நம்ம இந்த உயிர் இல்லாத ஜடமான ருச்சி இல்லாத இந்த மாவு பொருளான சரீரம், உள்ளுக்குள்ள பூர்ண வஸ்துவான சுவாமி, இது ரெண்டும் சேர்ந்து சத்சங்கத்தில் குரு சேவையினால் பக்குவமானால் நம்மளே ஞானம் மோதகம் ஆகிடும். அந்த விக்னேஸ்வர பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணார் முதல் பாட்டில். நல்லதெல்லாம் தரவே வருவாய் விரைவாய் ஞான விநாயகனே. அங்கே அர்ச்சாவதார மூர்த்தியாக இருக்கிற பிள்ளையார், பிரத்யட்சமாக நடமாடுற நம்ம சுவாமி ஒரு பிள்ளையார். நல்லதெல்லாம் குடுன்னு கேட்குறார். அந்த நல்லது என்னங்கிறத சுவாமி ஒரு பாட்டில் சுவாமியே சொல்லியிருக்கார். என்ன?
சித்தியும் ஞானமும் செந்தமிழ் கல்வியும் சிறந்துயர்ந்த பக்தியும் யோகமும் வேதாந்த மார்க்க பர இன்ப முக்தியும் தந்தருள சத்குருவாய் எழுந்தருளும் ஞான சித்தி விநாயகர் செந்தாமரை கழல் போற்றிடுவோம். சுவாமியே எழுதினது. ஆனைக்குப்பங்கிற இடத்துல முன்னாடி ஐஜியாக இருந்த பரமகுரு சாருக்கு ஒரு பிள்ளையார் கோயில் கட்டுற ஒரு பாக்கியம் கிடச்சிது. அந்த பிள்ளையார் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு சுவாமியே போய் சுவாமி அப்போவே எழுதி கொடுத்த பாட்டு இது. இப்போ இந்த நல்லதெல்லாம்ங்கிறது என்ன? சித்தியும் ஞானமும் செந்தமிழ் கல்வியும் அட்டைன்மெண்ட். சித்தினா மிராக்கிள் இல்லை, அட்டைன்மெண்ட், எடுத்த காரியத்தில் வெற்றி. எல்லாம் பகவான் தான் பண்ணுறார், நம்ம ஒன்றுமில்லைங்கிற ஞானம். நம்மளுடைய தமிழில் அற்புதமான தெய்வீக பாடல்கள் இருக்கு இல்லையா? சுவாமி விநாயகர்களை பற்றி சொல்லுவார். அதில் யோக ரகசியம் இருக்கு, பக்தி இருக்கு, ஞானம் இருக்கு. பொருள் புரிஞ்சாலும் புரியாவிட்டாலும் படித்து விடுவோம்பர் விநாயகரகவில். படிக்கிறவாளுக்கு அர்த்தம் புரிகிறாப்புல அனுபவம் மாறாப்புல விக்னேஸ்வரரே பண்ணுவார். விநாயகரகவலுக்கு மிஞ்சி ஒரு சாஸ்திரம் கிடையாதும்பர் சாமி. தப்போன தரிசன வழிபாட்டில் முக்கியமான ஒரு அங்கமாக கணபதி ஹோமத்தில் தினம் சொல்கிறதாக இருக்குது. விக்னேஸ்வர் பகவானுடைய ரூப லாவண்யத்திலேருந்து ஆரம்பித்து யோக ரகசியமெல்லாம் குண்டலினி யோகத்தெல்லாம் சொல்லி கடைசியில் எங்கே கொண்டு ஔவையார் முடிக்கிறா? வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடும் மெய்த்தொண்டர் குழாத்துடன் கூட்டிங்கிறார். எப்போ பார்த்தாலும் நம்முடைய சனாதன ஹிந்து தர்மத்தில் சொல்லப்பட்ட முறைப்படி நெற்றிக்கிட்டு கொண்டு தெய்வீக கோலத்தோடு இருந்து கொண்டு சாதுக்களோடு இணங்கி இருத்தல்ங்கிறது தான் ஔவையார் கடைசியில் முடிக்கிறார். அப்போ பகவான் வந்து குருவாக வந்து அனுக்கிரகம் பண்ணுறாருன்னு சொல்கிறார். அப்போ அந்த பிள்ளையார்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். ஞான விநாயகனே சரணோ நல்லதெல்லாம் தரவே வருவாய் ஞான விநாயகனே. இந்த புஸ்தகம் கிடைக்கும் இங்கே வாசல்லையே. நீங்கள் தினம் வாங்கி பாடும்போது கூட பாடுங்க, உங்களுக்கெல்லாம் நல்லது. தானம் தவம் கடந்த மோன நிலை அளிக்கும். நிறைய நல்ல காரியங்கள் பண்ணணும். நம்ம சுவாமி சொல்வார், கொண்டது கொடுத்து கொடுத்ததில் மகிழ்ந்தும்பர். என்ன இருக்கோ அது 4 பேருக்கு கொடு. அவ சந்தோஷப்படுறது பார்த்து சந்தோஷப்படு. இது கேட்டு கொடுக்கறது தானம், கேளாமல் கொடுக்கறது தர்மம். இந்த தானம் பண்ணிட்டு புண்ணியத்தை எதிர்பார்க்குறா இல்லையா? அப்போ அவளுக்கு புண்ணியம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கவாசம் முடிஞ்சு திருப்பி பூமிக்கு வரணும், மோட்சம் கிடைக்காது. அவர் தபஸ் பண்ணுறா நிறைய பேர். அந்த காலத்து ரிஷிகள் தபஸ் பண்ணால் இந்த காலத்தில் உடம்பை வருத்திண்டு நிறைய விரதங்கள்லாம் இருந்து கடுமையான பூஜைகள்லாம் பண்ணுறா. என்கிட்ட ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணா, நான் இந்த மாதிரி பெரியவாள்கிட்ட எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு மாமா, காத்தால 3 மணிக்கு எழுந்திருப்பேன், மடியோட ஆற்று காரியங்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிவிட்டு நடுவில் மடி கலையிற மாதிரி சூழ்நிலை வந்து ஆற்று வேலை பண்ணுற மாதிரி இருந்தால் திருப்பி 2ஆம் தினம் ஸ்நானம் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு 2 மணி 3 மணிக்கு சாப்பிடுவேன் அப்படின்னா. நான் தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா, குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு இப்படிலாம் சொல்லலை. என்ன நிச்சயமாக பூஜை பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு, ஆற்று காரியங்களை கெடுத்துக்காமல். பெரியவாளை வச்சு பூஜை பண்ணலாம், பெரியவா மாதிரி இருக்கணும்னு நினச்சானா நம்மளால் முடியவே முடியாது. அது அவருக்கு தான் சாத்தியம் இல்லையா? நிச்சயமாக ஒரு வீட்லேயும் பூஜை அறை இருக்கணும், விளக்கேற்றணும், கோலம் போடணும். ஸ்டிக்கர் ஒட்டுறதில்ல, கோலம் போடணும், விளக்கு ஏற்றணும். லைட்டு போடுற விளக்கு இல்லை, எண்ணெய் விட்டு விளக்கு ஏற்றுறது. நம்ம சுவாமி சொன்னதை நான் அடிக்கடி சொல்லுவேன், வேண்டாத விஷயங்கள் அகல வேணும், குருநாதனை எண்ண வேணும், சத்சங்கம் எங்கே கிடைக்கும்னு தெரிய வேணும், குரு சரணத்தை பற்ற வேண்டும், விளக்கு எரியும் வரான். அதனால் அப்படி ஞான தீபம் ஏற்றி என்றும் நாமகீதம் பாடுவோம்னு நித்தியப்படி ஆத்திரம் விளக்கேற்றி சுவாமிக்கு 2 புஷ்பம் போட்டு நமக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரங்களை சொல்லிண்டு அப்படி ஸ்லோகம் சொல்லிட்டு நாமா சொல்லிட்டு வீட்டு வேலையை பார்த்து மற்ற வேலையை பார்த்துட்டு இருக்கணும். சைமல்டேனியஸாக தான். அதை விட்டுவிட்டு இதை பண்ணுறேன்னா வீட்டில் சண்டை வரும், பிரச்சனை வரும். இப்போ பூஜை பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறான்னு அவளை வெய்வோம். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
சுவாமி யோகிராம் சுரத்குமார்கிட்ட போய் ஒரு அம்மா நான் வந்து தினம் ராமாயணம் படிக்கிறேன், எவ்வளோ நேரம் ஆறுது, எத்தனை சர்க்கம் படிக்கிறேன்லாம் கேட்டார். அப்படியா, வீட்டுக்காரர் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறாருன்னு கேட்டார். அவர் சொல்ல, நான் சமைச்சு வச்சுருவேன் டைனிங் டேபிளில், அவரே போட்டு சாப்பிட்டுப்பார் அப்படின்னு சொன்னான். அதாவது கடமையை பண்ணிட்டு பண்ணுறேன்னு எண்ணம். அவர் சொன்ன, ஓ இப்படி தான் சீதை பண்ணான்னு ராமாயணத்தை சொல்லியிருக்கான்னு கேட்டார். நீ பதிவிரத்தை பற்றி சீதையை பற்றி படிக்கிற, சீதா ராமன் இப்படியா நடந்துட்டாளா? இப்போ ஆன்மீகம்னா நமக்கு என்னன்னு புரியாதனால வர்ற குழப்பம் இது இல்லையா? அதனால் உடம்பை வருத்திக்காமல் உன் கடமைகளை பண்ணி கொண்டு இருந்து உனக்கு நேரக்கூடிய இயற்கையாக நேரக்கூடிய கட்டங்களை சகிச்சுண்டு பகவத் சங்கல்பம்னு இருந்துட்டா அதை தான் தபஸுங்கிறான். அப்போ இந்த இது வேணும் அது வேணுங்கிற பலனை எதிர்பார்த்து கொடுக்குற பழக்கம் போகணும். கோவிந்தபுரத்துக்கே வந்தான்னா குரு விட்டல் சேவா ட்ரஸ்ட்டு, குரு லோகோபகார் ட்ரஸ்ட், 2 ட்ரஸ்ட் இருக்குது. இந்த குரு விட்டல் சேவா ட்ரஸ்ட்டில் சுவாமியுடைய நித்தியப்படி பூஜை, பாதுகா பூஜைகள், மண்டபம் கட்டுறது, சத்காரியங்கள், பஜனை, போக்குவரத்து எல்லாம் இருக்கும். இந்த லோகோபகார ட்ரஸ்ட்டில் வந்து அன்னதானம், வஸ்திரதானம், வித்யாதானம் இருக்கும். மாமா அந்த அன்னதான ட்ரஸ்ட் எது மாமா? நான் அதுக்கு தான் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். கொடுங்க, தப்பு கிடையாது, கட்டாயம் கொடுக்கணும். ஆனால் ஒரு நல்ல காரியத்துக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் இதில் கொடுத்தாதான் புண்ணியம்னு நினைக்கிறேள். புண்ணியம் உண்டு, அவருக்கு கொடுத்த புண்ணியம் இல்லையா? சாமிக்கு கொடுத்தா புண்ணியம் இல்லையா? பிரம்மஞானிக்கு கொடுத்தா புண்ணியம் இல்லையா? புண்ணியத்தை உத்தேசிச்சு பண்ணக்கூடாது, நல்ல காரியத்தை பண்ணணும், இந்த பலனையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணுங்கிறது தான் இந்த தானத்தோட பிரயோஜனம். அப்போது தானம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், தபஸ் பண்ணுறேன், உடம்பை வருத்திக்கிறேன் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் தாண்டி தியாக புத்தியோடு குருநாதர் நியமித்த கர்மாக்களை பண்ணிட்டு குருநாதரே கதின்னு வந்து சரணாகதி பண்ணி எங்கே இருந்து எந்த காரியம் பண்ணினாலும் அது குரு சேவைங்கிற பாவனையோடு இருந்து தேவையில்லாத பேச்சு குறைஞ்சி, தேவையில்லாத சிந்தனை குறைஞ்சி ஒரு மோன நிலை வருதே, அது எங்கே கிடைக்கும்னா தபோனில் கிடைக்குங்கிற. தானம் தவம் கடந்த மோன நிலை அளிக்கும். தானம் தவம் கடந்த மோன நிலை அளிக்கும். தானம் தவம் கடந்த மோன நிலை அளிக்கும். கடந்த மோன நிலை அளிக்கும். ஞானானந்த தபோவனத்தை விட்டிருக்கும். ஞானானந்த தபோவனத்தை விட்டிருக்கும். ஞான விநாயகனே சரணோ, நல்லதெல்லாம் தரவே வருவாய் இறைவா ஞான விநாயகனே. இப்போ நம்ம சொன்னது இவ்வளவும் மண்டையில் ஏறுறதோ ஏறலையோ, தபோவனம் போய் நீங்கள் சத்த உட்காந்து பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். அவ்வளோதான். ஞானம் என்பது மோன வரம்புன்னு அந்த மோன நிலை இயல்பாக கிடைக்கும். உற்சவ காலங்களில் சூக்ஷ்மமாக இருக்கும், பூஜைகள்லாம் முடிஞ்சு அமைதியாக இருக்கிறத நன்னா தெரியும். சாதாரண நாளில் போனெல்லாம் எவிடெண்ட்டாக தெரியும் சாமியோட சாநித்தியத்தை. அந்த மோன நிலை எவ்வளவோ தியானம் பண்ணி கிடைக்க வேண்டிய ஒரு அமைதியை அப்படி கண்ணை திறந்துன்னு சாமியை பார்க்குறதையே நமக்கு கிடைச்சிடும். அன்னை பவானியின் அருமை புதல்வனே, ஆறுமுக பெருமானோன் முதல்வனே. ஞானபுரீஸ்வரர் இந்த பக்கம், ஞானாம்பிகை அந்த பக்கம், நடுவில் 2 குழந்தைகளும். இன்னல்கள் தீர்ப்பதில் இணையற்றவனே, எப்பேற்பட்ட விக்னங்கள் வந்தாலும் தவிடுபடியாக்கக்கூடியவர் ஞான விநாயகர், ஞானானந்த விநாயகர். அத்தியாத்மிக விஷயத்தில் உங்களுக்கு நேரக்கூடிய தடைகள்லாம் சுவாமி இல்லாமல் பண்ணி நம்மளுடைய பழைய வாழ்க்கையை நினச்சி பார்த்துட்டு இன்றைக்கி நாம் இருக்கிற நிலைமையை பார்த்தா சுவாமி நம்மளை கையை பிடிச்சி எப்படி கூட்டின்னு வந்திருக்காருன்னு தெரியும். நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், உழண்டு திருந்து என்னை உத்தமனாக்கி வைத்தான்னு இன்றைக்கி என்னை இப்படி உட்காந்து வச்சிருக்கியே குருநாதா, இன்னுண்டு உன்னுடைய கருணை இல்லையா? அத்தனை விக்னங்களையும் நிவர்த்தி பண்ணி குடும்பத்துக்கும் அனுகூலமான சூழ்நிலையை கொடுத்து நம்மளை கையை பிடிச்சி சத்சங்கத்தில் கூட்டின்னு போய் சத்சங்கத்திலே அழுத்தி ஆனந்தத்தை கொடுத்து
இன்னல்கள் தீர்ப்பதில் இணையற்றவனே. பிரம்மா சொன்னா, என்னை கொண்ட விட்டுட்டு போயிடுறார், திருப்பி நான் என்னைக்கு வரணும்னு சொல்கிறேன்னா வந்து கூட்டின்னு போய்டுறார். அவர் வரவே மாட்டேங்கிறார், அவருக்கு பக்தி வரமாட்டேங்குது, சுவாமி அனுகிரகம் பண்ணுங்க. ஆத்துக்காரர் அப்படி குத்தம் சொல்லப்படாது, போகிறதுக்கு அனுமதிக்கிறாரோ இல்லையோ, செலவுக்கு பணம் தராரு இல்லையோ, தப்போனத்துக்கு வர சொல்கிறாரு இல்லையோ, கொண்ட விடுறாரு இல்லையோ, குத்தம் சொல்லப்படாது. அவருக்கு பக்தி வரணும்னு வேண்டிப்போம், வரும்னார் சுவாமி. அவ்வளோ ப்ளேம் பண்ணாதீங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பக்தி வரணும்னா நமக்கு பக்தி இருந்து பிரயோஜனம் இல்லை. குடும்பத்தில் அந்த சூழ்நிலை வர்ற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி வைக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த அனுகிரகம் கிடைக்கும். அப்படி ஞான விநாயகரை பிரார்த்தனை பண்ணி பாடுறார். ஈசனே ஹரிதாச நின்னேசனே. ஒருத்தர் சுவாமிகிட்ட கேட்டாராம், பிள்ளையாரும் முருகனும் நடுவில் இருக்கா, பரமேஸ்வரன் இங்கே இருக்கார், அம்பாள் அங்கே இருக்காள், என்னதுக்கு? எத்தனையோ கோவிலில் மாதிரி இப்போ சுவாமி சன்னதி தனியாக இருக்கும், அம்பாள் சன்னதி இங்கே இருக்கும், பிள்ளையார் வாசலில் இருப்பார், முருகன் தனியாக இருப்பார், நம்ம பார்த்துருக்கோம். ஏதாவது கேட்கணுமேனு சில பேர் கேட்பா, அது தாத்பரியம் புரிஞ்சுக்காம, இது ஏன் சாமி இவா 2 பேர் நடுவில் இருக்கா, அவா 2 பேர் அண்ணாண்டா இருக்கான்னு. சாமி சிரிச்சேன்டே, அதுவா அதான் குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு ஏந்து போயிட்டாரான். இந்த பிள்ளையார்ட்ட ஹரிதாஸ் சுவாமி என்ன பிரார்த்தனை பண்றார்? ஒரு சின்ன பிள்ளையார் அபங்க மாதிரி பாடியிருக்கார் மராட்டியில. ஜய கணேஷ மகாராஜா மாய பாப விக்னராஜா. அம்மாவும் அப்பாவுமா இருக்கிற விக்னேஸ்வர பகவானே, ஏரே மாஜ பூதநாதா, பூத கணங்களுக்கெல்லாம் தலைவர். அப்படின்னா பூதங்கள் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே பூதம்தான். எதெல்லாம் ஃபிசிக்கலாக எக்ஸிஸ்ட் ஆகிறதோ எல்லாமே பௌத்திகமாக இருக்கிறதெல்லாம் பூதம்தான். நமக்கெல்லாம் நாதனான விக்னேஸ்வர பகவான். நமக்குள்ள பலவிதமான உறுப்புகள் இருக்குது, பலவிதமான இயக்கங்கள் இருக்குது, பலவிதமான கணங்கள் இருக்குது. இந்த கணத்துக்கெல்லாம் அதிபதி அந்த கணபதி. ஏரே மாச பூதநாதா. அவர்கிட்ட கேட்குறார், தேயி முக்தி பிராணதாதா. விக்னேஸ்வர பகவானே, எனக்கு முக்தியை கொடுங்கோன்னு கேட்குறேன். இந்த சரீரம் என்னைக்கு விடுபடுறதோ விடுபடட்டும். சரீரத்தோடு இருக்கிற மட்டுக்கும் சரீரத்தோட அவலங்கள் இல்லாத தெய்வீக நிலை தான் முக்தி. எனக்கு அதை கொடு. சகல பூஜா சமய புடே தேவா தூச்சி தியான கோட. எந்த பூஜை பண்ணினாலும் உங்களை பூஜை பண்ணிட்டு தானே ஆரம்பிக்கணும். விக்னேஸ்வர பூஜை இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. தெய்வத்தின் குரலில் பெரியவா ஒரு சுவாரஸ்யம் சொல்றார். எந்த பூஜை பண்ணினாலும் அதோ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யன்னு பிள்ளையார பூஜை பண்ணிட்டு சுக்லாமிரதம் கொண்டு அவர்கிட்ட வேண்டிட்டு தான் நீங்கள் பூஜை ஆரம்பிக்கிறீள். அந்த பிள்ளையார பூஜை பண்ணிட்டு நீங்கள் எந்த சுவாமியை பிரீத்தி பண்ணுறாலோ, சிவபெருமானோ அம்பாளோ முருகப்பெருமானோ பெருமாளோ, அவாட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒரு காமனையோடு தான் பூஜை பண்ணுறோம், ஒரு பிரார்த்தனையோட. பிள்ளையார் சொல்கிறாராம், நீ லைசன்ஸ் கேட்ட, லைசன்ஸ் கொடுத்துட்டேன், முழு அப்ளிகேஷன் என்கிட்ட கொடுத்துருந்தா நானே சாங்ஷன் பண்ணியிருப்பேங்கிறாராம் பெரியவா சொல்றார். அவ்வளவு இவரே கொடுத்துருவேன், இவர்கிட்ட சாவி மட்டும் வாங்கிட்டு ஏன் அங்கே போகிற, எனக்கு இதுதான் வேணும் தான் மொத்தமாக கொடுத்துருவாருக்கிறார். நம்ம சுவாமி அப்படி மொத்தமாக கொடுக்குறவர் தான். சகல பூஜா சமய புடே தேவா தூச்சி தியானங்கோட மணே ஹரிதாச தேவா தேயி பக்தி பிரேம பாவ. முதல்ல முக்தி வேணும்னு கேட்டார். முக்திக்கு சாதனமான பக்தியை கொடுங்கன்னு கேட்டார். பிரேம பக்தியை கொடு, காமிய பக்தி இல்லாமல். உன் திருவருளால் உன்னை வழிபடுற பாக்கியமே எனக்கு நீ கொடுக்குற வரமாக இருக்கட்டும். உன்னை வழிபட்டு அந்த வழிபாடே எனக்கு பாக்கியமாக கிடைக்கட்டும், வரமாக கிடைக்கட்டும்னு விக்னேஸ்வர பகவானை வேண்டிண்டார். தபோவனத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரண்ட்டாக ஆத்ம சாதகராக அவர் பல காலம் இருந்திருக்கார். சுவாமிக்கு நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். புதுப்பாளையம் வெங்கட்ரமணி மாமாவும் நானும் ஒரு இடத்துல உட்காண்டிருந்தோம். வேதாந்தேசியர் கல்யாண மண்டபத்தில் மண்டலி ஆண்டு விழா நடந்தது, உட்காண்டிருக்கோம். அப்போ சுவாமியை பற்றி சொல்கிறத வெங்கட்ரமணி மாமா சொல்கிறார், அது ஒரு பார்க்கடல் இல்லையா, அள்ள குறையவே குறையாது.
யார் வந்தாலும் இன்னார் இனியாருன்னு கிடையாது. இவாளுக்கு தான் அனுகிரகம் பண்ணால் அவள் பண்ண வர்றவாளுக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் உண்டு. அந்த மாதிரி ஒரு கருணை பார்க்கடல். ஆனால் நீ என்ன பாத்திரத்தை கொண்டு போறியோ அதில் தான் மொண்டுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு ஸ்பூனை கொண்டு வருவான், டவரா டம்ளர் கொண்டு வருவான், அவளுக்கு ஏற்றாப்பில் கிடைக்கும், அவர் மேலே குத்தம் இல்லை அப்படின்னார். சொல்லிகிட்டே இருக்கிறது நாங்கள் 2 பேர் பேசிட்டு இருக்கோம். இவர் தாண்டி இப்படி போகிறார். குருஜி ஹரிதாஸ் சுவாமி போயிட்டு இருக்கார். இவர் சொல்ல, இந்த பார், இவர் குடத்தில் மொண்டுட்டார், நான் லோட்டாவில் மொண்டுட்டேன் அப்படின்னு. அவர் குடத்தில் மொண்டுட்டார். கொள்ளளவுக்கு ஏற்றாப்பில் கொடுக்குற சுவாமி. வாங்கிக்கிறதுக்கு நம்மள்ட்ட அதுக்கான ஒரு தகுதி இருந்ததுன்னா அவர் அனுகிரகத்தில் ஏது பஞ்சம். இப்படி அங்கேயே இருந்து தபோவனத்தில் மரத்தடியில் உட்காந்துக்கார அந்த மரத்து மேலே ஒரு பாட்டு. அங்கே ஒரு காக்கா கத்துறது. அந்த காக்கா கத்துறதை பார்த்தா கா கான்னு கரையிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழில் கான்னா காப்பாற்றுன்னு அர்த்தம். அந்த காக்கா கத்துறதை பார்த்தா குருநாதா என்னை காப்பாற்றுன்னு கத்துறாப்புல இருக்கேன், நான் அப்படி தானே கத்துறேன், என்னை காப்பாற்றக்கூடாதா? அப்படி தாபத்தோட ஒரு பாட்டு. உன்னை நம்பி நான் வந்துட்டேனே, ஏன் நீ திரும்பி பார்க்க மாட்டேங்கிற? அப்படி ஒரு பாட்டு. அப்படி பல்வேறு பாவங்களில் அனுக்கிரகத்தை எதிர்பார்த்துட்டு போனா ஆகாரம் ஆச்சோ அப்படின்னு கேட்குறது. இதுக்கா நான் வந்தேன், இது எனக்கு எங்கள் வீட்டிலே கிடைக்குமே, அப்படி ஒரு பாட்டு. அப்படி பலவிதமான பாவங்களை அந்த பாட்டுகள் அப்படியே கொட்டியிருக்கார். தபோவனத்தில் எல்லா சன்னதியும் உண்டு. தபோவனத்தில் தனி சன்னதி இல்லாத ஒரு மூர்த்தி இருக்கு. அது என்ன தெரியுமோ? சரஸ்வதி. இந்த தடவை சம்மர் கேம்புக்கு போனபோது ஒரு பையன் கேட்டான், இப்போ நான் சரஸ்வதி இங்கே இருக்கா எங்கேன்னு கண்டுபிடி பார்ப்போன்னு. எல்லா சன்னதிக்கும் போயிட்டு வந்து அப்புறம் சொன்னால் மணிமண்டபத்தில் மேலே இருக்கான்னு. அது மட்டும் நான் வச்சுருக்கேன் சுவாமி. ஏன் சரஸ்வதிக்கு சன்னதி வைக்க வேண்டாமோ? சரஸ்வதி தானே ஞான ஸ்வரூபிணின்னா அத்தனை சுவாமி பேர் முன்னாடி ஞானங்கிறத போட்டு விட்டார். அதனால் அவ்வளவு சன்னதியும் சரஸ்வதி சன்னதியாகவே இருக்கு. இந்த ஞானமயமான சரஸ்வதி ஸ்கூலில் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், சரஸ்வதியை வேண்டிப்பா. சில பேர் இந்த பரீட்சை நம்பர்லாம் கூட எழுதி வைக்கிற, சன்னதியில் எழுதி வைக்கிற பழக்கம்லாம் உண்டு. அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெயை தொட்டு எழுதி வச்சு சன்னதி பூரா ஒரே நம்பராக இருக்கும். சில கோயிலெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ அவர் என்ன கேட்குறார் சரஸ்வதிகிட்ட, அலை மோதும் எந்தன் அவமாயை போக்கி, அலை மோதும் எந்தன் அவமாயை போக்கி, நிலையான ஞானம் தந்தருள்வாய் தாயே, நிலையான ஞானம் தந்தருள்வாய் தாயே, கலைவாணியே கருணை செய்வாயே, கஞ்ச மலர்த்தாளே தஞ்சம் என்று அடைந்தேன் கலைவாணியே. அலமோதர ஒரு பொய்கையில் அலை இல்லாத ஸ்டில்லாக இருக்கிற சரஸில் இருக்கிறவள், சரஸில் வதிகிறவள் சரஸ்வதி. சஞ்சலிக்கிற மனசை தாண்டி மனசு அடங்கும் போது சரஸ்வதி அனுகிரகம் கிடைக்கும். என்கிட்ட அலமோதுறது எது? அவமாயை, அஜ்ஞானம். அலமோதுறது. இந்த அலமோதர அவமாயையை நீக்கி நிலையான ஞானத்தை கொடுன்னு பிரார்த்தனை பண்ணார். எத்தனை ஜென்மா எடுத்தேனோ, நீ எத்தனை ஜென்மா எடுக்க போறேனோ தெரியலையே. மாயா உலகில் பிறந்து பிறந்து தேயாத ஜென்மம் எடுத்து எடுத்து இழைத்தே. போன ஜென்மால யாருக்கு பிள்ளையா இருந்தேனோ, யாருக்கு அப்பாவா இருந்தேனோ, அடுத்த ஜென்மால யாரா போறணும், மனுஷனா பிறக்க போறணும், மிருகமா பிறக்க போறணும் தெரியலையே. ஆசை தீர்ந்து ஞானம் உண்டாகிறதுக்கு தான் இந்த ஜென்மா கொடுக்கப்படுறது. வந்த இடத்துல நம்ம அக்யூமுலேட் பண்ணிட்டு போடுறோமே, திருப்பி திருப்பி அடுத்தடுத்த ஜென்மாவுக்கு விதை போட்டுட்டு போடுறோமே. அதனால் இந்த மாய உலகத்தில் நான் மாட்டின்னு இருக்கேன். எது நிலை இல்லையோ அதை நிலைன்னு நினச்சிக்கிறேன், எது நிலையானதோ அதுக்கிட்ட நாட்டம் வரல. அதனால் இந்த மாய உலகத்திலேருந்து என்னை காப்பாற்று தாயே மாயேன்னு அவளையே பாடுற.
அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற இந்த வாழ்க்கை, இந்த காட்சிகள் எல்லாமே கனவுன்னு சொல்கிறா. ஏ ஜகுமாயா சப் சப்பன் அன்னைக்குன்னு மீரா கூட பாடினா. அப்போ அவ்வளவும் கனவுன்னுட்டா சத்சங்கமும் கனவான்னு ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா? விதண்டாவாதமா நம்ம திங்கிறது சினிமா பார்க்குறதுலாம் கனவுன்னு கேட்க மாட்டோம். இதை சத்சங்கத்தில் கையை வச்சிருவோம் முதல்ல. இப்போ மகான்கள் சொல்கிறா, ஆமாம், அது இது சத்சங்கம்ங்கிறது நல்ல கனவு, லௌகீக காரியங்கிறது அபத்த கனவு, வேண்டாத காரியம் பண்ணுறது கெட்ட கனவு. அப்போ இதுவும் கனவு தானே? ஆமாம். ஆனால் கனவு கண்ட உடனே, கனவில் நான் தபோவனத்துக்குள்ளே போகிறேன், வாசலுக்கு நேராக சுவாமி நின்றுட்டு இருக்கார், சக்கச்சவேன்னு காஷாய வஸ்திரத்தோடு பழமாக நிற்கிறார். வருவோம் அப்படின்னு சிரிச்சுன்னு இருக்கார். எங்கிட்ட ஏதோ பேசுகிறார், டக்குன்னு கனவு கலைஞ்சிடுத்து. அடாடா கனவு தானா? ஆனால் அந்த அனுபவம், அந்த ஆனந்தம் நிஜம்தானே இல்லையா? கெட்ட கனவு கண்டோம், கனவு தான், ஏந்திருந்த உடனே அந்த பயம் நிஜம்தானே? சில சமயம் பந்தியில் உட்காந்து பாசந்தி சாப்பிட்றது ஆத்திரம் எழுப்பிடுவான், நாழியாக எடுத்துன்னுட்டோம். சரி 10 நிமிஷம் கழிச்சு எழுப்பியிருக்கப்படாதா? இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஞான விழிப்பு வருகிற வரையில் கனவுதான்னு ஞானிகள் சொல்கிறா. ஆனால் அது நல்ல கனவு வேணுமே. சத்சங்கத்தில் இருக்க இருக்க நல்ல கனவாக அது ஆகி அப்புறம் கனவில்லாத ஆழ்ந்த நித்திரைங்கிற ஞான தியான சமாதி கூடி போயிடும். அப்போது இந்த தெய்வீக நாட்டம்ங்கிற மாயை அனுகிரகம் நமக்கு வேணும். லௌகீக நாட்டம்ங்கிற மாயை விலகிறதுக்கு இந்த கட்டு இருந்தால் தான் அந்த கட்டு விலகும். சத்சங்கம் இருந்தால் தான் துஸ்சங்கம் விலகும், வேறு வழி கிடையாது. இதில் எப்படி எத்தனை ஜென்மா நான் எடுத்தேனோன்னு சொல்கிறாரோ, இதே மாதிரி ஒரு பாட்டு, வேற ஒரு பாட்டு சுவாமி பாடியிருக்கார். எத்தனை ஜன்மங்கள் எடுத்தெடுத்தே இழைத்தேன், எத்தனை ஜன்மம் இனி எடுக்க வேண்டுமோ ஐயா, எத்தனை நாள் இந்த தாரணி வாழ்வு என்றே அறிந்தில நீ. எத்தனை கோடி எடுத்தேனோ, எத்தனை கோடி எடுக்கணுமோ தெரியலையே. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த உலகத்தில் லௌகீகமாகவே தெய்வீக வாசனை இல்லாமல் அல்ப வாழ்க்கை வாழணுமோ எனக்கு தெரியலையே. பித்தனை போல் புவியில் தத்தி தத்தித்திருந்தேன், சத்திய ஞானானந்த வள்ளலே. என்ன ஒரு கதற இல்லையா? ஒரு பைத்தியம் மாதிரி வாழ்க்கையை வீணாக்கின்னு இருக்கேனே. நான் நேத்தி பண்ணினது தப்புன்னு இன்னைக்கு தெரியறது, போன வருஷம் பண்ணினது தப்புன்னு இந்த வருஷம் தெரியறது, இப்போ பண்ணிட்டே இருக்கிறது தப்பு தெரியலையே. பித்தனை போல புவியில் தத்தி தத்தித்திருந்தேன், சத்திய ஞானானந்த வள்ளலே. அத்தனே ஆதியே ஜோதியே அண்ணலே. உன்னை தெரிஞ்சும் நீ எனக்கு கிடைச்சும் நான் இன்னும் இதில் உள்ளே போகாமல் நான் இப்படி வெளியில் சுற்றின்னு இருக்கேனே, பொழுது வீணாக்குறேனே. அண்டி வந்தேன் உன்னை இத்தரை மீதிலே. உன்னோட அனுக்கிறதுனால நீ பரபிரம்மம்னு புரிஞ்சிருக்கு, பூர்ண சரணாகதி வரமாட்டேங்கிறது. இந்த அந்த வார்த்தைகள் அப்படி இருக்கும் இந்த இடத்துல. சித்தத்தை அத்தனிடம் கொள்ள பரீட்சித்து கொழு வழி சொல்ல வந்த ஜீவன் முக்தி திடல் மேவிய சுகனும் நீதானோ. பகவானையே நினைச்சுண்டு உயிரை விடணும்னு நினைச்ச பரீட்சத்துக்கு வழி சொல்றதுக்கு அவனை தேடி வந்த சுகபிரம்மம் யாரோ அது நீதானேப்பா. யோகி ராம் சரத்குமார் சுவாமியுடைய டிவோட்டி பார்த்தசாரதின்னு ஒருத்தர் இருக்கார். அமர காவியம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், யோகி சரித்திரம். அவரோட ஒரு பதில் ஒன்று பார்த்தேன் சமீபத்தில். நீங்கள் எப்படி சுவாமி அடைஞ்சிங்கன்னு ஒருத்தர் கேட்குறார். அவர் பதில் சொல்கிறார், நம்மளால் அவர் அடைய முடியுமா? அவர் தான் நம்மளை அடைஞ்சாருங்க இல்லையா? அவர் பகவான்னு தெரிஞ்சு அடைகிறதுக்கு நமக்கு துப்பு இல்லை. நம்ம 2 கண்டான்னு அவருக்கு தெரியும். அவர் தான் நம்மளை அடைகிறார், நம்ம போய் அவர் எங்கே அடைகிறோம்னா கரெக்ட் இல்லையா? சுகபிரம்மம் பரீட்சித்தை தேடி வந்தார், பரீட்சித்து சுகபிரம்மத்தை தேடி போல. சித்தத்தை அத்தனிடம் கொள்ள பரீட்சித்துக்கு ஒரு வழி சொல்ல வந்த ஜீவன் முக்தி திடல் மேவிய சுகனும் நீதானோ.
நான் படைக்கிறேன் சிருஷ்டிகர்த்தாங்கிற எண்ணம் இருந்து வேதத்தை படித்து படைக்கிறவர் பிரம்மா. அதான் படித்து படைக்கும்ங்கிற வார்த்தையை போட்டார். ஆனால் வேதம் எங்கே பிரணவத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. அந்த பிரணவத்துக்கு அர்த்தம் முருகப்பெருமான் கேட்டபோது அவருக்கு சொல்ல தெரியலையான்னா ஞானமாக இருக்கிறதும் குரு தான். அந்த ஞானத்துக்கு முன்னாடி ஆணவம் வந்துடுத்துனா அஜ்ஞானமாக அது மாறும்போது அதை நீக்கிறதும் குரு தான் இல்லையா? அதனால பிரம்மதேவனுக்கு பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியலன்னா அது மாதிரி ஒரு வேடிக்கை இருக்க முடியுமோ? நம்மளை உள்ளேந்து சொல்ல வைக்கிறது அவர் தான். சொல்லிடுவோங்கிற எண்ணம் இருக்கும்போது சொல்ல முடியாமல் தடுமாற வைக்கிறது அவர் தான் இல்லையா? இப்போ பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியாமல் சதுர்வேதத்தை படித்து படைக்கிற பிரம்மாவை சிறையில் வச்ச முருகனும் நீதானேங்கிற. அப்புறம் எல்லாம் தெரிஞ்சுன்னுட்டேங்கிற எண்ணத்தில் நான் வந்தேன்னா என்ன நீ தண்டிக்கு தான் தண்டிப்பேன். தண்டபாணி தானே, தண்டிக்கு தான் தண்டிப்பேன். அதனால பிரணவத்திற்கு ஒரு பொருள் அறியா சதுர்வேதத்தினை படித்து படைக்கும் பிரம்மனை சிறையில் வைத்த தண்டபாணி நீதானோ? முத்தை தருவித்து களையவா பக்திக்கொரு சக்தி தருபவா முக்திக்கொரு வியக்தி தந்திட சக்தி ஹரிதாசனும் வேண்டினேன். எத்தனை நாள் இந்த தாரணி வாழ்வு என்றே அறிந்திலனே. முக்திக்கு வித்தான பக்தியை தரக்கூடிய குருநாதாங்கிற ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையோட லட்சியமாகவே பக்தியை தான் சொல்கிறார். பக்தியை சம்பாதிக்க பாரு. பக்தி சாதுக்கள்கிட்ட குருநாதன்ட்ட கிடைக்கும். பக்தி வரணும், பக்தி வரணும். அது ஒன்று தான் பிரார்த்தனை பண்ணணும். பகவானே பக்தியை கொடு, சரணாரவிந்தத்தில் பக்தி கொடு, பக்தி கொடு. இது ஒன்று தான் கேட்கணும். தெய்யி மாதா பிரேம சர்வ கால. இந்த பக்தி வந்துடுத்துனா இனிமேல் வர வேண்டியது ஒன்றும் இல்லை. ஜீவன் முக்தியை உள்ளங்கை நெல்லிக்கனியாக வந்துடும்னா அதை யார் கொடுப்பா? குருநாதா எனக்கு குடுன்னு கதறி அழக்கூடிய ஒரு பாடல். இன்னொரு பாட்டில் பக்தாளில் பலவிதம் உண்டு. வாத்சல்ய பாவத்தில் சுவாமி கும்பிட்டவா, சக்கிய பாவத்தில் கும்பிட்டவா, மாதுரிய பாவத்தில் கும்பிட்டவா, தாசிய பாவத்தில் கும்பிட்டவாலாம் உண்டு. நிறைய பேர் கோவிந்தபத்துக்கு வரவாளே சொல்லுவா, நீங்கள் பர்மிஷன் கொடுத்தேன்னா நாங்கள் கிட்ட போய் சுவாமியை கட்டிப்பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துருவோம். அப்படி தான் இந்த சாமியை பார்த்தா தோன்றுறது. ஒரு குழந்தை மாதிரி இருக்கு. கொஞ்சனும் போல தோன்றுறது, கும்பிடணும் போல தோன்றதுக்கு முன்னாடி கொஞ்சனும் போல தோண்டி விடுறது. வசந்தி அம்மான்னு இருந்தா தபோவனத்தில். சுவாமி சபரின்னு கூப்பிடுவார் அவளை. சபரி எப்படி மதங்க ரிஷியோட ஆசிரமத்தில் நாம் சேவை பண்ணுறது எதிராளிக்கு தெரியப்படாதுன்னு சேவை பண்ணுவாள். அது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் தெரியுமா? நானாக இருக்க கண்டு இதை பண்ணினேன். எப்படி இருக்குது? ஸ்பிக் அண்ட் ஸ்பேனா? கிடையாது, அவுட்டு பண்ணியிருந்தேன். அவ்வளோ போச்சு. யாருக்கு தெரியாமல் சேவை பண்ணிட்டு சேவை பண்ணினதோட பெருமை வர்றதுக்கு அந்த இடத்துல ஆள் இருக்கப்படாதான். சபரி அப்படி தான் இருந்தா. அதனால் மற்ற சிஷ்யாளுக்கெல்லாம் அவள் கேட்ட வரத்தை கொடுத்தார் மதங்க ரிஷி. சபரிக்கு உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டா, இந்த அசடுக்கு ஒன்றுமே தெரியாது சாமி அப்படிங்கிறது. சாமி என்ன நினைக்கிறவளோ கொடுங்கோ அப்படிங்கிறது. குரு சேவை தான் வேணும். இல்லை நான் கிளம்பி பிரம்மலோகம் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே கொடுக்காத ஒரு வரத்தை கொடுத்தார். என்ன? ராமநாமத்தை உபதேசம் பண்ணின. அது ராமநாமங்கிறதோ இந்த நாமத்துக்கு உண்டானது பகவான்கிறதோ அவர் பூமியில் அவதாரம் பண்ண போகிறாருங்கிறதோ, ஏன்னா இப்போ பூமிக்கு ராமரே வரப்போகிறாருங்கிறதோ, இப்படி சஞ்சாரம் பண்ணுறது சீதையை தேடின்னு வராப்பில் நமக்கு தேடி அனுகிரகம் பண்ண போகிற ஒன்றுமே தெரியாது. அவர் தாரக நாமத்தை சொன்ன இது சொல்லிண்டே இருந்தார். இதை சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும்னு அது கேட்கல பாவம். சரி சாமி சொல்கிறேன். சொன்னால் என்ன கிடைக்கும் தெரியுமா? தெரியாது சாமி. இந்த பேருக்கு உண்டான பொருள் உன்னை தேடி வரும்னார். இவ ராமர் தேடி இவ போல. சபரி பாட்டி வீடு எங்கே இருக்குன்னு ராமர் தான் தேடின்னு வந்தார் இல்லையா? குரு கிருபை என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு சபரி சரித்திரம் ஒரு உதாரணம். அப்படி சபரின்னு சுவாமியே பேர் வச்சார். அந்த அம்மாவுக்கு வசந்தின்னு பேர். சபரி கைங்கரியம் பண்ண மாதிரி பண்ணியிருக்கா. அவளுக்கு சுவாமி மேலே வாத்சல்ய பக்தி தான்.
நாங்கள் இங்கே பட்டினப்பாக்கம் ஃபோர்ஷோர் ஷேட்டில் இருந்தோம். நம்ம மாத்திரம் எல்லாம் மாதக்கணக்காக வந்து தங்கியிருக்கா. எங்களை எங்கேயாவது மண்டலி பஜனை எங்கேயாவது பார்த்துட்டு நான் என் குழந்தையோடு நம்ம மாத்துக்கு வரலாமான்னு கேட்பா. அது மாமி கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கேன். அப்பா அம்மா நீங்கள் ஔவையார் கதை சொன்னேள், நான் கல்யாணம் பண்ணிக்கப்படாதுன்னு ஔவையார் கேட்டதுனால அவளை முத நாள் குமரியாக இருந்தவளை அடுத்த நாள் கழுவியாக பிள்ளையார் மாற்றிட்டார்னு சொன்னேள். அது மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கணும், அதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்கன்னு கேட்டாலாம் யௌவனமாக இருந்தபோது. அப்படியே ஆகட்டும் நான் சுவாமி சொன்னாராம். அவளுக்கு இந்த வெண்குஷ்டங்கிற அந்த லுக்கோடர்மா வந்துடுத்து. அதனால அவள் அப்பா அம்மா ஆசைப்பட்டான்னு அவளுக்கு கல்யாணம் ஆள் அவள் ஆசைப்பட்டது அதுதான். கடைசி மட்டும் சாமியோடு இருக்கணும், சாமியோட சர்வீஸை விடக்கூடாது. சுவாமி தான் குழந்தை, என் குழந்தையோட வரலாமான்னு கேட்பேன். நல்ல குழவா பிசைஞ்சு கிண்ணத்தில் வச்சு ஊட்டுவா. குழந்தைக்கு பல்லு இல்லைப்பா அப்படின்பா. அப்படி ஒரு பிரேமை. அவள் கௌரியமான ஒரு அம்மா இருந்தா. அவள்லாம் தப்போனது கைங்கரியம் பண்ணினவா. அந்த அம்மா வந்து இவர் குருஜி ஹரிதாஸ் சுவாமிகள் வந்து நீங்கள் இந்த மூவிலையும் பார்க்கலாம். சுவாமி அங்கே வர்றாருன்னா அப்படி ஓடுவார், கையை அப்படி வச்சுன்னு நிற்பார், பவ்யமாக தாசிய பக்தியோடு தான் இருப்பார். இப்போ கேட்டால் அவரை பார்த்து பயப்படுவாள் யாராவது. அவர் பயமுறுத்துகிற மாதிரியா இருக்கார், குழந்தை மாதிரி இருக்கார், சிரிச்சுன்னு இருக்கார் பொக்கவாயோட. சாமி கோபம் வந்து யாரும் பார்த்ததே இல்லை, சாந்தமாக இருக்கார். எல்லாரும் ஆசையாக போகிறா, நாங்களாம் அப்படி சேவை பண்ணுறோம், நீங்கள் ஏன் இப்படி பயப்படுறீள் அப்படின்னா ஒரு வார்த்தை சொன்னாரா, அவர் யாருன்னு எனக்கு தெரியும், நான் பயப்படுறேன், உங்களுக்கு தெரியல, நீங்கள் சகஜமாக பழகிறேன்ட்டார். பிரம்மா சொன்ன மாதிரி கோப சிறுவர்கள்ட்ட என்மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம்னு கிருஷ்ணனோட ஓடி பிடிச்சி விளையாடலடா, அவன் தலையில் போய் குட்டி காதை திருக்கிறாளே, அவன் பகவான்னு உங்களுக்கு தெரியலையே, நீங்களாம் என்ன பாக்கியம் பண்ணல. அந்த மாதிரி இவ வாத்சல்ய பாவத்தோடு இருந்தா, இவர் தாஸ்ய பாவத்தில் இருந்து அதை தாண்டி மாதுரிய பாவத்துக்கு வந்துட்டேன்னு ஒரு பாட்டில் எழுதியிருக்க. ஊரார் உன்னை மெச்சி குழந்தையாக பார்த்தாலும், ஊரார் உன்னை மெச்சி குழந்தையாக பார்த்தாலும், பாரிலே நீ எனக்கு பிராணநாதன் தானே, பாரிலே நீ எனக்கு பிராணநாதன் தானே. துயரங்களும் ஆறிடும் முந்தல் முன்னாலே, சுந்தரமேயன் ஆராவமுதமே, அழகு சுந்தரமேயன் ஆராமுதமே. ஊரார் உன்னை மெச்சி குழந்தையாக பார்த்தாலும், பாரிலே நீ எனக்கு பிராணநாதன் தானே. எத்தனையோ கஷ்டத்தோட துக்கத்தோட வரா, அத்தனை பேருக்கு வந்து உன்னை பார்த்த மாத்திரத்துல அத்தனை பேரோட கஷ்டமும் தீர்ந்து போயிடுறதேப்பா. என்ன கஷ்டம் அவ சொல்லவும் இல்லை, நீ கேட்கவும் இல்லை. உன்னை பார்த்த மாத்திரத்துல ஆறா துயரங்களும் ஆறிடும் முந்தல் முன்னாலே. பார்க்க பார்க்க தெவிட்டாத ஒரு அழகு வடிவம், அழகு சுந்தரமே என் ஆராமுதமே. இதுல வாத்சல்ய சக்கிய தாஸ்ய பாவங்களை பத்தி சொல்லிட்டோ, அதுக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கு. அளவில்லாதது எதுனா இத்தனை பக்தியும் உள்ளடக்கின மாதுரிய பாவம்ங்கிற. அவள்லாம் உன்னை குழந்தையா பார்க்கறா, சில பேர் உன்னை குருநாதனா பார்க்கறா, நீ எனக்கு பிராணநாதன். இந்த நாயகா நாயகி பாவத்தில் சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி வேறு சமர்ப்பணம் பண்ண முடியாது நம்மளையே அப்படின்னு சொல்லி, அப்படி அந்த நாயகி பாவத்தில் யார் யாரெல்லாம் வந்து அடைஞ்சாலோ அவளை பற்றியும் சொல்லி இன்னொரு பாட்டை சொல்றார். சீதை என்றும் ராதை என்றும் சொல்லி கொண்டு வரவில்லை, பேதை என்று ஓடி வந்தேன், பாதை காட்டி அருள் செய்வாங்கிற. அவள் பேரெல்லாம் நான் சொல்லிவிட்டேன்னு அந்த பக்தியை உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டு விடாத. இல்லை, நானே சொல்லிட்டேன்.
நான் ஒன்றும் தெரியாத மண்டுங்கிற டிக்ளரேஷனோட அவரை என்னை காப்பாத்துங்கிறார். வாதம் ஏதும் செய்யாமலே ஏற்றுக்கொள் ஹரிதாசியைங்கிற இந்த ஒரு பாட்டில் மட்டும்தான் ஹரிதாசின்னு முத்திரை வரும், பாக்கி நாள் ஹரிதாசன்னு முத்திரை வரும். இந்த பாட்டுடைய சரணங்களுடைய விவரணையை நம்ம நாளைக்கு சத்சங்கத்தில் அனுபவிக்கலாம். ஏன்னா இந்த பக்தி பாவங்களை பற்றி அதில் வருது, மாதுரிய பாவத்தை பற்றி வருது. அதுவும் அதுக்கு இணையாக இருக்கிற சில பாட்டுகளை நாளைக்கு சத்சங்கத்தில் அனுபவிக்கலாம். ஞானானந்தா நமோஸ்துதே ஞான பண்டிதா நமோஸ்துதே ஞான சத்குரு நமோஸ்துதே ஞானானந்தா நமோஸ்துதே அத்புத சரிதா நமோஸ்துதே ஆனந்த ரூபா நமோஸ்துதே இன்ப பொருளே நமோஸ்துதே ஈசனும் நீயே நமோஸ்துதே உம்பர்கள் தருவே நமோஸ்துதே ஊமை கருள் செய்தவா நமோஸ்துதே எங்கள் தெய்வமே நமோஸ்துதே ஏழை கெளியாய் நமோஸ்துதே ஐங்கர பிரியனே நமோஸ்துதே ஐயம் தீர்ப்பாய் நமோஸ்துதே ஒப்பில்லா மணியே நமோஸ்துதே ஓம்கார பொருளே நமோஸ்துதே ஔஷதம் நீயே நமோஸ்துதே அனைத்தும் நீயே நமோஸ்துதே ஞான சத்குரு நமோஸ்துதே ஞானானந்தா सद्गुरु ज्ञानानंद भगवान की जय, समस्त देवता वृंद की समस्त साधु मंडल की எல்லோரும் நன்றாயிருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கணேசன் அருளல் வேண்டும். எல்லோரும் ஒன்றாயிருக்க வேண்டும், இதற்கும் ஈசன் கிரீசன் அருளல் வேண்டும். மந்தஸ்மித முகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூத தயாபரம் भक्तवात्सल्य जनजं परमानंद विग्रहं ज्ञानानंदं प्रपन्नोस्मि निर्मल ज्ञान सिद्धये ज्ञानानंदं ஞானானந்தம் ஞானானந்தம் जय सर्वज्ञ मूर्ति की ஜெய்.